சரி, இப்ப நம்ம நேத்தே நான் லாஸ்டா நான் சொன்னேன், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் தமிழ்ல சொல்லும்போது மாறிகள் பிரிக்கக்கூடிய மெத்தட். நேற்று கூட லாஸ்டா ஒரு சம்ம நடத்தினேன், போன எக்ஸசைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, மாறிகள் பிரிக்கக்கூடியது. இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவான், டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம், அதான் வகைக்கெழு சமன்பாடு கொடுத்துருக்கோம். dy/dx வந்தாலே அதுக்கு என்னது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வகைக்கெழு சமன்பாடு. இதுல இருந்து நம்ம dy/dx இல்லாம ஒரு சமன்பாடு ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது, இதுக்கு தீர்வு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த dy/dx கேன்சல் பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணாதான் கேன்சல் ஆகும். ஏன்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கு, அதை கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டான எதை யூஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். சோ இதை இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம dy/dx கேன்சல் பண்ணி ஒரு ஆன்சர் ஒன்று கொண்டு வர போறோம், அதுதான் அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது. இன்டகிரேட் பண்ணும்போது அப்படியே வச்சுக்கலாம், இன்டகிரேட் பண்ண முடியாது, அதுக்கு தான் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். கொஸ்டின்ல கேட்கும்போது யூசிங் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் எல்லாம் கேட்க மாட்டான். நம்ம தான் இந்த சம்முக்கு இந்த மாடல் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட நம்ம செய்ய போறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வேற ஐடியாலாம் வேற மெத்தட் எல்லாம் பார்க்க போறோம். ஃபைனலா எப்படி ஓரளவு மெத்தட் கண்டுபிடிக்கிறேங்கிறத நான் சொல்றேன். ஓகே, சரி, இப்போ இந்த மெத்தட்ல எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத பார்ப்போமே. சால்வ்னு இருக்கும் அல்லது ஃபைண்ட் தி சொல்யூஷன் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஓகே, இந்த சம்ம கடைங்க எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆமா சால்வ், அவ்வளவுதான் இருக்கு. இப்ப சால்வ் அப்படின்னாலே dy/dx இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம், அதுதான் இதோட சொல்யூஷன் அப்படிங்கிறது. சரி, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த dx x ஒரு பக்கம் கொண்டு போகணும், dx x ஒரு பக்கமும் இந்த dy y உள்ள டேர்ம ஒரு பக்கமும் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணணும், அதுதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகேயா, சரி, இந்த dx x அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு dy அந்த பக்கம் கொண்டு போலாமான்னா அப்படி கொண்டு போக கூடாது. எப்போதுமே அந்த dx dyங்கிறது மேலதான் இருக்கும். இப்ப dy மேல இருக்கு இல்லையா, அப்ப dy மேல இருந்தா y உள்ளதான் அந்த பக்கம் கொண்டு வரணும். dx மேல வரணுங்கிறதுக்காக டிவைட்ல உள்ள dx அப்ப இந்த பக்கம் தான் கொண்டு போகணும், அப்பதானே மல்டிபிள் மேல போகும். ஓகே, எப்பவுமே dx dy அப்படிங்கிறது எங்க இருக்கணும், நியூமரேட்டர்ல மேலதான் இருக்கணும். அப்ப நீ என்ன செய்ய, முதல்ல dy மேல இருக்கிறதுனால y உள்ளதை இந்த பக்கம் கொண்டு வர போற, dx இந்த பக்கம் கொண்டு போ, அப்ப x இந்த பக்கம் கொண்டு போயிரு. அப்ப dx இங்க போயிருக்கனால மல்டிபிள்ல இது மல்டிபிள் இருக்கும், இந்த பக்கம் டிவைட்ல தானே வரும், அப்படிதானே. dx இந்த பக்கம் போயிருச்சு, அப்ப மல்டிபிள் இருக்கும் dx ன்னு, இதை கொண்டு வந்தா டிவைல் வந்துடும் இல்லையா. அப்ப dy க்கு டிவைட்ல இது வரப்போகுது, அதாவது dy divided by 1 plus y square, இது டிவைட்ல. இப்ப இது ரெண்டு இந்த பக்கம் கொண்டு போகணும் இல்லையா, dx இந்த பக்கம் மல்டிபிள் கொண்டு போறேன், dx இந்த மல்டிபிள் உள்ள இந்த பக்கம் எல்லாம் டிவைட்ல வந்துருமா, இப்ப divided by 1 plus x square. இப்ப சம்ம பாத்தீங்கன்னா x dx ஒரு பக்கமோ y dy ஒரு பக்கமோ நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். x dx ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இதுல பாத்தீங்கன்னா y dy ஒரு பக்கம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா இப்ப நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியதுதான், இன்டகிரேட்டிங் தொகையிட, இன்டகிரேட்டிங். இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்டகிரல் மட்டும் சிம்பிள் எடுத்துக்குவோம், dy by 1 plus y square equal to இந்த பக்கமும் dx by 1 plus x square. இப்ப 1 by 1 plus y square into dy இருக்கு, இன்டகிரேட் பண்ணணும். 1 by 1 plus y square க்கு என்ன ஃபார்முலா, x ல இருந்தா என்னவோ அது y ல எழுத போறோம். 1 by 1 plus y square னா என்ன ஃபார்முலா வரும், இன்டகிரேட் பண்ணணும், tan inverse y. சரி, அப்ப இதை இன்டகிரேட் பண்ணும்போது ஃபார்முலா tan inverse y, இந்த பக்கம் 1 by 1 plus x square னு இருக்கு, x ல இருக்கு y க்கு பதிலா, அப்ப என்ன இருக்க போகுது, tan inverse x, tan inverse x. ரெண்டுலயும் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்க c, லிமிட் இல்லனாலே இன்டகிரேட் பண்ணும்போது பிளஸ் c பிளஸ் c ஆட் பண்ணணும் இல்லையா, ரெண்டுக்கும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பக்கமும் ஆட் பண்ணிக்க, நான் இந்த பக்கம் ஆட் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி மாடல்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புக் ஆன்சர் வரைக்கும் நீ கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். இன்டகிரேட் பண்ணதோட இதோட விட்டுறக்கூடாது, புக்ல எப்படி ஆன்சர் இருக்கோ அது வரைக்கும் செய்ய ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல்ல ஆன்சர் இருக்கும், ஒருவருக்கு ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும், வழி கிடையாது. ஓகே, சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த tan inverse x அந்த பக்கம் கொண்டு வா, அப்ப என்ன வரப்போகுது, tan inverse y minus tan inverse x equal to c. இப்ப
tan inverse x minus tan inverse y மாடல், அதாவது tan inverse a minus tan inverse b மாடல் ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போறோம். அது என்ன சார் ஃபார்முலான்னா, பார் எழுதுறேன், tan inverse a minus tan inverse b அப்படின்னா ஃபார்முலா tan inverse of a minus b by 1 plus ab. tan inverse of a minus b by 1 plus ab இதுதான் ஃபார்முலா. அப்ப யூஸ் பண்ணும்போது இது a இது b எடுத்துக்கோமா, இது a இது b எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன ஃபார்முலா, tan inverse a minus tan inverse b அப்படின்னா tan inverse of a minus b y minus x by 1 plus ab, ab ன்னா y into x equal to c. இந்த tan inverse வேணா அந்த பக்கம் கொண்டு பண்ணீங்கன்னா tan னு போகும். ஓகே, tan வந்து அந்த பக்கம் tan inverse அந்த பக்கம் போறப்ப என்னது tan. அப்ப இத மட்டும் இருக்கட்டும், y minus x divided by 1 plus yx கூட xy ன்னு மாத்தி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது, xy equal to tan inverse அந்த பக்கம் போனுச்சுன்னா tan c. அடுத்து y minus x by 1 plus xy equal to tan c. எப்பவுமே நல்லா கவனிச்சுக்க, c அப்படின்னா என்ன, நம்ம ஆட் பண்றோம்ல c, c ன்னா என்ன, கான்ஸ்டன்ட். cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அதானே, c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு tan வேல்யூ எடுத்தாலும் ஒரு நம்பர் தானே வரப்போகுது, tan cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். எப்போதுமே c கூட எது இருந்தாலும் சரி, log c, e power c அல்லது 3c 4c இது மாதிரி எது இருந்தாலும் அது ஒரு கான்ஸ்டன்ட். அதுக்கு பதிலா ஏதோ ஒரு லெட்டர்ல நீ எடுத்துக்கிட்டா போதும். நான் என்ன செய்ய போறேன், இந்த tan c ஒரு லெட்டர் எதற்கு என்ன எடுத்துக்க போறேன், ஒரு கான்ஸ்டன்ட் tan c அப்படின்னாக்க அது ஒரு வேல்யூ, அது ஒரு கான்ஸ்டன்ட் k. ஓகே, k ன்னு எடுத்துக்கிறேன். இனிமே வரக்கூடிய நிறைய சிம்பிள் நான் என்ன செஞ்சிருக்கேன், tan c இது மாதிரி ஏதாச்சும் வருதுன்னு வச்சுக்க, இத ஃபுல்லாவே கேபிட்டல் c ன்னு எடுத்துக்குவேன். ஏதோ ஒரு லெட்டர் எது வேணாலும் எடுத்துக்க, டிஃபரன்ஸ் தர மாதிரி எடுத்துக்க. இங்க ஸ்மால்னா என்னது, இதோட வேல்யூ ஏதோ நம்பர் வரப்போகுது இல்லையா, அந்த நம்பர் எடுத்துட்டா போதும், கேபிட்டல் c ன்னு எடுத்துட்டு யூஸ் பண்ணாலும் போதும். ஓகே, இந்த இடத்துல கேபிட்டல் c ன்னு யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. அவங்க நோட்ல கேன்னு எடுத்து அனுப்பியிருக்கேன், அதுக்கான கேனே போட்டிருக்கேன். ஓகே, இல்ல இதே கேபிட்டல் c ன்னு மாத்திக்கிட்டாலும் நோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, சரி, இப்ப இதை நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், சிக்கு முன்னால என்ன இருந்தாலும் சரி, டாக்ஸி இது மாதிரி எது இருந்தாலும் அதை சீனே நீங்க எடுத்துக்கலாம், கேபிட்டல் சி வித்தியாசம் தெரியுற மாதிரி எடுத்துருக்கேன். சரி, இப்ப இதை கூட அப்படியே நமக்கு மல்டிபிள் கொண்டு போயிட வேண்டியதுதான். y minus x equal to k into 1 plus xy. இது வரைக்கும் புக் ஆன்சர் இருக்கும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப x dx ஒரு பக்கம் y dy ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணும்போது சிம்பிளா ஃபார்முலா நமக்கு இருக்கு, tan inverse y equal to tan inverse x plus c. ஆனா புக் ஆன்சர் படி முடிக்கணும்னா லெஃப்ட் சைடு கொண்டு போறேன், tan inverse a minus tan inverse b க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் tan inverse மூவ் பண்ணா tan c அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் என்ன இருக்கிறதுனால எடுத்துக்க, கேபிட்டல் c வேணா எடுத்துக்க அல்லது k வேணாலும் எடுத்துக்க, நோ ப்ராப்ளம். இது அப்படியே மல்டிபிளா கொண்டு போயிட்டோம். இதுல இன்னும் நல்லா கவனிச்சுக்க, இந்த c அப்படின்னால என்னது, ஒரு கான்ஸ்டன்ட். இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும், அது c தான் ஆட் பண்ணணும்லாம் கிடையாது. நான் ஜென்ரலா நோட்ல எழுதும்போது ஃபார்முலாவில எல்லாத்துக்கும் கூட பிளஸ் சி பிளஸ் தான் நம்ம எழுதியிருப்போம், அப்புறம் எல்லாத்துக்கூட பிளஸ் சி எழுதியிருப்போம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணுங்கிறதா செஞ்சிருப்பேன். இங்க சம்முக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்கு பதிலா வேற எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளவு மாதிரி ஆட் பண்ணுவேங்கிறத பேர் சொல்லிடுறேன். இது மாதிரி இன்டகிரேட் பண்ணும்போது சி தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆனா இந்த பக்கமும் லாக்னு எல்லாமே ஆன்சர் வருதுன்னு வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது லாக்னு எல்லாமே வந்துச்சுன்னா இந்த கான்ஸ்டன்ட்டை லாக் சின்னு ஆட் பண்ணி, அப்பதான் சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். நான் சொல்ல புரியுதா, எல்லாமே லாக் வந்தா ஏதாச்சும் ஒண்ணு வேற மாதிரி வந்தாலும் சீனே ஆட் பண்ணிக்க. இப்ப இந்த பக்கம் லாக் வருது, இந்த பக்கம் இது மாதிரி மட்டும் தான் வருது அப்படின்னா சீனே ஆட் பண்ணு. இது லாக்னு எல்லாமே லாக்னு வந்தா மட்டும் எதை ஆட் பண்ணிக்க போறேன், கான்ஸ்டன்ட் லாக் சீனு ஆட் பண்ணிக்க. அப்பதான் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர ஈஸியா இருக்கும். ஓகே, இல்ல சார் நான் சி தான் சார் ஆட் பண்ணுவேன், தப்பு கிடையாது. சிம்பிளை பண்றதுல கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் நிறைய போகும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப நீ ஆட் பண்ணும்போது என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சி, லாக் சி அல்லது இ பவர் சி, 2c 3 எது ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி சம்முக்குள்ள இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சி இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தியா, அடுத்த ஸ்டெப்ல இதை நீ 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்னு வச்சுக்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 2 இந்த சி இருக்கிற இடத்துல 2c ன்னு எழுதலாம், அல்ல வெறும் சி அப்படியே வச்சுக்கிட்டாலே போதும்.
ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் c கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2c வருது பாத்தியா, அது ஒரு கான்ஸ்டன்ட் c-னே வச்சுக்கலாம். எப்பவுமே கான்ஸ்டன்ட் கூட c இருக்கு பாத்தியா, அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் தேவையில்லை, வெறும் c-னே வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஆனா ரொம்ப ரேரா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சம்பள மட்டும் அது மாதிரி நம்பரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லா சம்பளையும் மல்டிப்ளை பண்ண மாட்டேன், ஒரு சம்பளம் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா புக் ஆன்சர்ல மாதிரி 3c 4c இருக்கும், அந்த ஆன்சர்ல உள்ளது கொண்டு வரதுக்காக செஞ்சிருப்பேன். அது ஞாபகம் வச்சுட்டு தான் வழி கிடையாது. புரியுது என்ன சொல்றது? மற்ற எல்லா இடத்துலயும் நீ மல்டிப்ளை பண்ணும்போது c கூட நீ என்ன செஞ்சாலும் c தான். இப்போ c இருக்கு, இது கூட நீ என்ன செஞ்சா லாக் எடுத்தாலும் லாக் சிக்கு பதிலா c-னே யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் எடுத்தாலும் ஈக்குவல் பதிலா c-னே எடுத்துக்கலாம், நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது c-னே எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்காக. ஓகே சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்னதுல அடுத்து சம்மு பார்க்கும்போது ஒன்று ஒன்றா இது பண்ணிக்குவோம். இப்போ நான் சொன்னது டவுட் இருக்கா இருக்கும்? புரிஞ்சுதா பசங்களா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணு இருக்கிறவங்க. இருக்கியா? டவுட் இல்லையே? சரி ஓகே. அடுத்து 10.12 10.12 சால்வ்னு கேட்பான், அல்லது ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன், குறிப்பிட்ட தீர்வு. இதுக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் எப்ப பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படின்னா, இது மாதிரி வேல்யூ கொடுத்துட்டா y of 1 equal to 2 அப்படின்னா மீனிங் என்னன்னா x equal to 1ங்கிறப்ப y வேல்யூ 2ன்னு இருக்கும். இது என்ன சொல்றது? x equal to 1 அப்படிங்கிறப்ப இது y of 1 அப்படின்னா y of x, இது x வேல்யூ, x equal to 1ங்கிறப்ப y வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டு c ஃபைனலா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வரைக்கும் நமக்கு c அல்லது k அப்படியே முடிச்சோம் இல்லையா, அந்த k ஃபைனலா கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த சொல்யூஷனுக்கு என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன், குறிப்பிட்ட தீர்வு. இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் வர மாதிரி கேன்னு முடிச்சோம் இல்லையா, அதுக்கு என்னது? ஜெனரல் சொல்யூஷன். ஓகே, பொதுவான தீர்வுக்கு பேரு. அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன் நீங்க கேட்டிருப்பான். சரி ஓகே, எப்பவும் போல முதல்ல செய்ய போறேன். முதல்ல எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கம் ஒய் டி ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்றதுக்கு இது மாதிரி பிளஸ்லயோ மைனஸ்லயோ இருந்துச்சுன்னா முதல்ல ரைட் சைடு கொண்டு போய்க்க ஒண்ணு, அப்புறமா தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேயா? நீ பாத்தீங்கன்னா எக்ஸ் டிஒய்னு கலந்துருக்கும் இல்லையா, முதல்ல எல்லாத்தையும் ஒரு சைடு ஒண்ணு மட்டும் இன்னொரு பக்கம் கொண்டு போய்க்க, அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 1 plus x cube into dy, இந்த ரைட் சைடு கொண்டு போறோம் பிளஸ் ஆயிரும் இல்லையா, x square y into dx. இப்போ அரேஞ்ச் பண்ண போறேன். dy இருக்கிறதுனால y உள்ளதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வா, dx னு மல்டிபிள் இருக்கிறதுனால x உள்ளது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிரு. ஓகே, அப்ப dy இருக்கு, y இந்த பக்கம் தான் டிவைட்ல வந்துருமா, dy by y. அடுத்து x square dx இருக்கு, y நம்ம கொண்டு வந்துட்டோமே, x square dx இருக்கு, இந்த x உள்ளது இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடலாமா, டிவைட்ல கொண்டு போறேன். 1 plus x cube. இப்ப பாத்தீங்கன்னா y dy ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிருச்சு, y dy ஒரு பக்கம், x dx எல்லாமே ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப இன்டகிரேட் பண்ணு. இப்ப இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட்டிங் இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரல் dy by y equal to, இந்த பக்கம் இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரல் x square by 1 plus x cube into dx. சரி,
இப்ப ரெண்டு பக்கமே நான் என்ன செஞ்சிருக்கேன், இன்டகிரேட் பண்ணிருக்கேன். இப்ப இது எப்படி இன்டகிரேட் பண்றதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டு இந்த பக்கம் இன்டகிரல் அப்படியே வச்சுக்காத, ரெண்டுலயும் ஒரே டைம்ல இன்டகிரேட் பண்ணு. அப்பதான் பிளஸ் ன்னு ஒன்னு ஆட் பண்ண முடியும். நீ இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணி பிளஸ், இந்த பக்கம் அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணி மறுபடியும் பிளஸ் ஆட் பண்ண முடியாது. ஓகே, அதனால கவனிச்சுக்க, ரெண்டும் ஒரே டைம்ல செய்ய போறேன். இதை ஈஸியா செஞ்சிடலாம். என்னன்னா 1/y dy, அதாவது 1/x dx ன்னு இருந்துச்சுன்னா 1/x க்கு என்ன ஃபார்முலா, y ல இருக்கு. 1/y log 1/x இன்டகிரேட் பண்ணா ஃபார்முலா என்ன வரப்போகுது, log x. இங்க 1/y ன்னு இருக்கிறதுனால என்ன வரப்போகுது, log y. ஓகே, சரி. இது எப்படி சார் இன்டகிரேட் பண்றது அப்படின்னா, நிறைய சம்மல இப்ப நான் சொல்ற ஐடியா யூஸ் ஆகும். என்ன சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ கீழே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா, கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்துச்சுன்னா அதைத்தான் இது மாதிரி ஃபார்முலா எழுதிருப்பேன். எப்படி தெரியுமா, கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி, அதாவது f of x டிஃபரன்ஷியேட் பண்ணி f dash of x இப்படி இருந்தா, யாராவது என்ன ஃபார்முலா சொல்ல முடியுமா? f of x டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கு f dash of x. log modulus f of x. ஆமா, log modulus f of x plus c. கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்துச்சுன்னா இதோட இன்டகிரேஷன் எழுதும்போது log modulus ன்னு இதை எழுதலாம். மாடுலஸ் இல்லாம எழுதினாலும் தப்பு கிடையாது. log வெறும் 1 plus x cube னு கூட எழுதிக்கலாம். ஓகேயா, இப்ப நான் எழுதும்போது மாடுலஸ் இல்லாம தான் எழுத போறேன், புக் கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா பின்னால பார்க்கும்போது ஒரு சம்மோ ரெண்டு சம்முக்கோ மட்டும் மாடுலஸோட ஆன்சர் கொடுத்துருப்பான், அதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேயா, மேக்ஸிமம் மாடுலஸ் இல்லாம தான் இருக்கும். ஒரு ரெண்டு சம்முக்கு மட்டும் மாடுலஸ் இருக்கும், ஃபார்முலா வந்து மாடுலஸ் தான். ஓகேயா, சரி, மாடுலஸ் இல்லாம இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்ப நான் எப்படி இன்டகிரேட் பண்ண போறேன்னு பாரு. கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, நம்பரை பண்ணும்போது 0, இங்க 0 இருக்குன்னு சொல்லலாம், 0 பிளஸ் எழுத முடியும். பிளஸ் எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், எக்ஸ் கியூப் பண்ணா என்ன வரும், 3x ஸ்கொயர்ல இங்க என்ன இல்ல, 3 இல்ல, அப்படிதானே? ஒரு நம்பர் இல்லைன்னா என்ன நம்பர் இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 இல்ல, அந்த 3 ஆல முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்க, அந்த 3 ஆல வெளியில முதல்ல டிவைட் பண்ணிக்க. இப்ப 3 3 கேன்சல் ஆயிரும், அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், டிவைட் பண்ணிருக்கேன், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்ப பாரு, கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணா x கியூப் பண்ணா 3x ஸ்கொயர் மேல இருக்கா, 3x ஸ்கொயர் இன்டு dx சேர்க்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் இன்டு dx வேணாலும் சேர்த்து சொல்லிக்க. ஓகே, சரி, x பொறுத்து பண்ணாம இருக்கும்போது இன்டு dx சேர்த்து சொல்லணும். ஓகே, அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல இருக்கனால லாக்னு இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் லாக்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஒரே ஸ்டெப்ல செய்யப்படுறோம் பாரு. 1/y இன்டகிரேட் பண்ணும்போது log y, 1/y க்கு ஃபார்முலா வந்து log y. இந்த பக்கம் 1/3 அப்படியே தான் இருக்கு, டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கு. இல்லன்னா ஒரு நம்பர் இல்லன்னா அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். ஓகே, சரி, எக்ஸ் கியூப் 1 பண்ணா 0, 0 பிளஸ் கூட எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் பண்ணும்போது 3x ஸ்கொயர் இன்டு dx மேல இருக்கு. அப்ப இதோட ஃபார்முலா log. இத மாடுலஸ் எழுதலாம், மாடுலஸ் இல்லாம எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு சில சம்பளம் மட்டும் மாடுலஸோட ஆன்சர் இருக்கா, மாடுலஸ் போட்டுக்கலாம், பின்னால பாப்போம். சரி, அப்ப லாக்னு இதை எழுதிட்டேன். ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லாமே லாக் லாக்னு வந்திருக்கிறதுனால ரெண்டு டேர்ம்ல இன்டகிரேட் பண்ணும்போது லாக் வந்திருக்கிறதுனால எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், லாக் சின்னு ஆட் பண்ணு, அப்பதான் ஆன்சர் சிம்பிளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா, இல்ல வெறும் சி தான் சார் நான் செய்வேன், செஞ்சா தப்பு கிடையாது. ஆனா சிம்பிளை பண்ணும்போது அந்த ஆன்சர் கொண்டு வரதுல 2 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா போடணும். சரி, இப்ப இதுக்கப்புறம் எப்போதுமே டிவைட்ல ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரால முதல்ல என்ன செஞ்சுக்க, மல்டிப்ளை பண்ணி முடிச்சுக்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் ஆன்சர் பாத்தீங்கன்னா லாக் லாக்னு இருந்துச்சுன்னா லாகை கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் இருக்கும். ஓகே, ஒரு சில சம்பளம் மட்டும்தான் ரொம்ப ரேரா பாத்தீங்கன்னா லாகோட அப்படியே இருக்கும். ஓகே, நிறைய சம்பளம் எல்லாத்துலயுமே லாகை கேன்சல் பண்ணி தான் புக் ஆன்சர் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிதா, அடிஷனலா ஸ்டெப் செஞ்சா கூட இது பரவாயில்ல, ஸ்டெப்பை கம்மியா போட்டீங்கன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் லாக் எல்லாம் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். சரி பாப்போமே, முதல்ல இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய 1/3 கேன்சல் பண்றதுக்கு 3 ஆல என்ன செய்யலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லாத்தையும் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் இந்த இடத்துல, 3 log y. இங்க 3 மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிரும் இல்லையா, அப்ப என்ன இருப்பது, log 1 plus x cube. இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது c உள்ளது கூட மல்டிப்ளை பண்ணா அப்படியே மட்டும் எழுதினாலே போதும்னு சொல்லியிருக்கேன். இல்ல சார் நான் 3 log c தான் சார் போட்டுக்குவேன் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. ஆனா புக் ஆன்சர் வராது, கொஞ்சம் வேற மாதிரி தெரியும்.
இப்படிதான் சொல்றது புக் ஆன்சர் வராம வேற மாதிரி தெரியும். அதனால என்ன செஞ்சுக்கலாம், 3 லாக்ஸிய வெறும் லாக்ஸ்ன்னு நீ போட்டுக்க. ஒரே ஒரு சம்ல மட்டும் புக் அது மாதிரி மண்டல பண்ணும்போது 3 இன்ட்டுனே ஆன்சர் வரும், 3 புக் ஆன்சர். அதனால அந்த சம்ல மட்டும் என்னங்கிற ஞாபகத்துக்கு செய்யலாம். மற்ற எல்லா சம்லையும் எதாலேயாச்சும் மல்டிப்ளை பண்ணும்போது சி உள்ளது கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த சி உள்ளது அப்படியே இருக்கட்டும். ஓகேயா? இல்ல 3 தான் போடுவேனாலும் என்ன செய்யலாம், தப்பு கிடையாது. இப்ப நீ 3ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கேன், 3ஆல மல்டிப்ளை பண்ற, அடுத்து முன்னால நம்பர் இங்க பவர்ல கொண்டு போயிடலாம். லாக் கேப் அப்படின்னா முன்னால வரும் இல்லையா, முன்னால கொண்டு போயிடலாம். சி கியூப்னாலும் சி தான், கியூப் பண்ணாலும் வேல்யூ என்ன ஒரு கான்செப்ட் தானே, அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கேன், இப்படியே இருந்தாலும் போதும். லாஸ்ட் இங்க மட்டும் மல்டிப்ளை பண்றேன், சில தேவையில்லை. சரி, இப்ப லாக கேன்சல் பண்ணா ஆன்சர் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லிருக்கேன். அந்த லாக் கேன்சல் பண்றதுக்கான ஐடியாவை இப்ப பார்க்க போறேன். எப்படி கேன்சல் பண்ண போறேன்னா, இங்க இங்க உள்ள பவர்ல கொண்டு போயிடலாமா, லாக் ஏ பவர் பி முன்னால வரும், முன்னால பவர்ல கொண்டு போயிடலாம். எப்படி லாக் ஒய் கியூப் ஈக்குவல் டு இங்க லாக் ஏ பிளஸ் லாக் பி மாடல், பிளஸ்ல இருக்க ரெண்டு லாக், லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா, log AB. லாக் ஏபின்னு மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா, லாக் ஏ into b. ஓகே, லாக் ஏபி. இப்ப இங்கேயும் லாக் இருக்கு இங்கேயும் லாக் இருக்குன்னா இந்த லாகை கேன்சல் பண்ணிடலாம். எப்ப கேன்சல் ஆகும், E power. E4 எடுத்துறேன். இப்ப இதுல இருந்து E4 எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் லாக் கேன்சல் ஆயிரும். இப்ப மிச்சம் உள்ள மட்டும் இல்லைன்னா போதும் இல்லையா. அப்ப இம்ப்ளை 2 சைடும் E4 எடுத்தீங்கன்னா லாக் கேன்சல் ஆயிரும். அப்ப y கியூப் இம்ப்ளை மட்டும் போட்டதுனாலே போதும். இந்த பக்கம் லாக் கேன்சல் ஆயிரும். இது எழுத போறேன் 1 plus x cube into c அல்லது c into எப்படின்னா எழுதிக்கலாம் 1 plus x cube into c. இவ்வளவுதான் சொல்யூஷன். மேக்ஸிமம் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் டிவைட்ல உள்ள நம்பரை கேன்சல் பண்றதுக்கு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். லாக் கேன்சல் பண்றதுக்கு லாக் ஏபின்னு யூஸ் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ஈக்குவல் தான் கேன்சல் ஆயிருக்கு. ஆனா இது நேம் வந்து ஜெனரல் சொல்யூஷன். சால்வ்னு கேட்டா அப்படிதான் செஞ்சிருப்போம். இது மாதிரி வேல்யூ கொடுத்திருந்தோம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணி சிக்கு என்னங்கிறத வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப இது எப்படி அப்ளை பண்ண போறேன்னு பாருங்க. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கட்டும். சி வேல்யூ கண்டுபிடிச்சு இதுல அப்ளை பண்ணோம்னா பர்டிகுலர் சொல்யூஷன்ங்கிறது குறிப்பிட்ட தீர்வு. ஓகேயா? இப்ப இதுல இதான் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேயா? எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப ஒய் வேல்யூ என்னது 2. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா ஒண்ணுல 1 இம்ப்ளை ஒய் கியூப்ங்கிறப்ப 2 கியூப் 8 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலா 1ன்னு அப்ளை பண்றேன். 1 கியூப்னா 1 தான். 1 plus 1 2, அப்ப 2c. இதுல இருந்து c வேணும்னா 2 டிவைட்ல போயிரும். 8/2 அப்படின்னா வேல்யூ என்ன வருது 4. இதுல கொண்ட c க்கு அப்ளை பண்ணிரு. therefore y cube equal to 1 plus x cube into c க்கு பதிலா 4. இங்க 4 அல்லது முன்னால 4 சேர்த்தாலும் தப்பு கிடையாது. இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷன், குறிப்பிட்ட தீர்வு அப்படின்னு முடிச்சாங்க. ஓகே, அப்ப இது மாதிரி வேல்யூ கொடுத்தா மட்டும் அப்ளை பண்ணி என்ன கான்ஸ்டன்ட் வருதோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணும். இதுல நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் ஸ்டெப்பை கவனிச்சுக்க. இதுல 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சி உள்ள டேர்ம்ல எதுவுமே மல்டிப்ளை பண்ணும்போது தேவையில்லை, அது லாஸ்ட்னு வச்சுக்கிட்டாலே போதும். புரியுதா? இல்ல மல்டிப்ளை தான் பண்ணுவேன்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3ன்னு. அது 3யை கொண்டு வரும்போது சி கியூப்னாலும் சீன் தான் யூஸ் பண்ண போறோம். இது புரியுதா? சி கியூப் 2c என்ன வந்தாலும் சீன் தான் யூஸ் பண்ண போறேன், பாத்துக்கோ. சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொன்னதுல? புரியுதா? டவுட் இருக்கா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். பிள்ளைங்களா புரியுதா இல்லையா? Yes, sir. டவுட் இருந்துச்சுன்னா உண்மை கேட்டுருக்க, சொல்லிட்டேன். புக் ஆன்சர் படி கொண்டு வரதான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருலையும் ஒவ்வொரு புக் ஆன்சர் இருக்கும். ஒரு சமூக சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சில இதுல அதிகமா இருக்கும், ஒரு சில கம்மியா இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அது வரைக்கும் வேற வழியே இல்லை. 10.5ல ஃபர்ஸ்ட் சம். 10.5ல ஃபர்ஸ்ட் சம்.
இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு வேக்கல சமன்பாடு m இன்ட்டு டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவின்னு கொடுத்துட்டு இது எதோட ஈக்குவேஷன் அப்படின்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கான் பிசிக்ஸ் சம்பந்தமான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கு நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை இதெல்லாம் படிக்கிறேன் நமக்கு அது தேவையில்லை நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோ அதுல இருந்து நம்ம என்ன கேட்டிருக்கானோ செஞ்சுட்டா போதும் அவ்வளவுதான் ஓகேயா இதுல பாத்தீங்கன்னா எஃப் இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கான் நமக்கு வந்து அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இருந்தாலும் என்ன படிச்சுக்கிறேன் எஃப் இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் generated by the motor of an automobile of mass m mங்கிறது மாஸ்னு சொல்லியிருக்கான் fங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் its velocity v is given by vங்கிறது velocity is given by ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு where k is a constant இப்போ क्वेश्चनல கேட்டிருக்கு என்ன அப்படின்னா express v ல எழுதணும் in terms of t given that vங்கிற ஈக்குவேஷனை எழுத போறேன் vங்கிற இதை எழுத போறேன் in terms of t ல எழுத போறேன் என்ன கேட்டிருக்கான்னா v equal to 0 t equal to 0ங்கிறப்ப கேட்டிருக்கான் இப்ப நான் என்ன செய்ய போறேன் ஃபைனலா x equal to y equal to முதல்ல வேல்யூ அப்ளை பண்ண பாத்தியா அதுக்கு மேல மாதிரி கொடுத்துருக்கு t equal to 0 t equal to 0ங்கிறப்ப ஃபைனலா கொடுத்துருக்கு நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்ப நான் என்ன செய்ய போறேன் இதுக்கு முன்னால dy by dx ன்னு இருந்திருக்கும் இதுக்கு முன்னால பார்த்ததுல எல்லா இடத்துலயுமே dy dx இப்படி இருந்துச்சு பாத்தியா அதுக்கு மேல இங்க வேற மாதிரி இருக்கு என்ன dv ன்னு ஒண்ணு இருக்கு அடுத்து என்ன இருக்கு dt ன்னு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் dv ன்னு இருந்தா v ஐ இங்க இன்டகிரேட் பண்ணலாம் v ஐ இன்டகிரேட் பண்ண போறோம் dt ன்னு இருக்கறனால t ஐ இன்டகிரேட் பண்ண போறோம் மிச்ச எல்லாமே இங்க கான்ஸ்டன்ட் dv ன்னு இருந்தா v ஐ இன்டகிரேட் பண்ணனும் dt ன்னு இருந்தா t ஐ இன்டகிரேட் பண்ணனும் மத்த எல்லாமே கான்ஸ்டன்ட் இங்க dy dx இருந்தா y ஐ இன்டகிரேட் பண்றோம் x ஐ இன்டகிரேட் பண்றோம் மத்த எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே அததான் இங்க பொறுத்த வரைக்கும் dv ன்னு இருக்கிறதுனால v ஐ இன்டகிரேட் பண்ண போறோம் dt ன்னு இருக்கிறதுனால t ஐ தான் இங்க நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் v ஐயும் dt ஐயும் மிச்ச எல்லாமே கான்ஸ்டன்ட் மிச்ச எல்லாமே என்னது f இருக்கு k இருக்கு இல்லையா ரெண்டுமே இங்க என்னது கான்ஸ்டன்ட் மாதிரி ஓகே சரி ஓகே இப்போ இன்டகிரேட் பண்றதுக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல எப்பவும் போல நான் செய்ய போறேன் என்ன சார் செய்ய போறேன் முதல்ல dv இருக்கிறதுனால v உள்ளதை இந்த பக்கம் கொண்டு வரணும் dv மேல இருக்கு இல்லையா dt டிவைட்ல இருக்க கூடாது dt அந்த பக்கம் கொண்டு போயிரு ஓகே தானே சரி இப்ப பாரு இப்ப நான் என்ன செய்ய போறேன் dv இருக்கிறதுனால v உள்ளது இது ஃபுல்லா தான் இத dt அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா மல்டிபிள்ல போயிடும் இந்த மல்டிபிள் உள்ளது அப்படியே டிவைட்ல கொண்டு வந்துடலாமா ஓகேயா அப்ப நான் என்ன செய்யறேன் dt இந்த பக்கம் அதாவது dt மல்டிபிள்ல போயிருது இந்த மல்டிபிள்ல இருக்கக்கூடிய m அப்படியே இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வந்தது பை m dt மல்டிபிள்ல mங்கிறது டிவைட்ல இப்போ இது மல்டிபிள்ல இருக்குமா அப்படியே இங்க டிவைட்ல கொண்டு வா dv க்கு டிவைட்ல divided by f minus kv பாருங்க v dv ஒரு பக்கம் கொண்டு போகணும் t dt ஒரு பக்கம் கொண்டு போகணும் tங்கிறது எங்கேயுமே கிடையாது இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த dt அந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த கான்ஸ்டன்ட் m வேணாலும் அப்படியே டிவைட்ல கொண்டு போயிட்டேன் சரி இதை கொண்டு போகும்போது மல்டிபிள் தானே இருக்கும் அப்ப மல்டிபிள் உள்ளது இந்த பக்கம் எங்க வந்துட போகுது டிவைட்ல வந்துட போகுது டிவிக்கு டிவைட்ல இப்ப பாத்தீங்கன்னா v dv ஒரு பக்கம் போயிருச்சு dt t இங்க கிடையாது அதெல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு மீனிங் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் இன்டகிரேட்டிங் இப்போ இன்டகிரேட் பண்ண போறேன் இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் dv by f minus kv equal to integral dt by m இப்ப இன்டகிரேட் பண்றதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு என்னன்னா இந்த 1 by mங்கிறது கான்ஸ்டன்ட் அது கூட வெளியில வச்சுக்கலாம் 1 by m கூட வெளியில வச்சுக்கலாம் ஏன்னா dt இருக்கிறதுனால t தான் இன்டகிரேட் பண்ண முடியும் dv இருக்கிறதுனால v தான் இன்டகிரேட் பண்ண முடியும் மிச்ச எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே அது வெளியில வச்சுக்குவோம் இப்ப இந்த பக்கம் ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம் இன்டகிரல் dt அப்படின்னா வேல்யூ என்ன இன்டகிரல் dt னா வேல்யூ dt இன்டகிரேட் பண்ணா வரும் இன்டகிரலும் d யும் கேன்சல் ஆயிரும் t ன்னு வந்துரும் அதானே இன்டகிரல் dx னா x ன்னு சொல்ற பத்தியா அதே மாதிரி இன்டகிரல் dt னா ரெண்டும் கேன்சல் ஆகி வேல்யூ என்ன வர போகுது t ஒரே ஸ்டெப்ல தெரியும் இந்த பக்கம் மட்டும் பார்ப்போம் என்ன செஞ்சா இன்டகிரேட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு ஒரே ஸ்டெப்ல சேர்த்துல இருக்கும் அதாவது ரெண்டுக்கு சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் cங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும் ஆட் பண்ண முடியும் சரி இப்ப இந்த பக்கம் இன்டகிரேட் பண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பாத்துக்க இப்ப இந்த பக்கம்
கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா சொன்னேன், கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா இதை லாக்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கா சார் அப்படின்னா விளக்கவனே இது அப்படியே இருக்கு, மறுபடியும் எழுதியிருக்கேன். கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நம்ம பிஐயும் டிஐயும் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா டிவி டிடின்னு இருக்கிறதுனால வி டிவியை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். மத்த எல்லாமே எப்படி இருக்கணும், இங்க கான்ஸ்டன்ட். சரி, அப்ப கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கான்னு பாப்போமா? எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது கான்ஸ்டன்டா 0 மேல இருக்குன்னு கூட சொல்லலாம். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கு 0. இங்க மைனஸ் கே வியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட், மல்டிபிள் அப்படியே வச்சுக்கிட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா டிவின்னு இருக்கிறதுனால விஏ பண்ணீங்கன்னா விஏ பொறுத்து பண்ணும்போது 1 அல்லது விஏ பண்ணா டிவி இருக்குன்னு சொல்லலாம். புரியுதா? இப்ப முதல்ல எக்ஸ் கியூப் பண்ணா 3x² இன்டு டிஎக்ஸ் சொன்னோம் இல்லையா, இருக்குன்னு. விஏ பண்ணா என்னது டிவின்னு இருக்கு. ஆனா எது வரணும், மைனஸ் கே இன்டு டிவின்னு தானே மேல இருக்கணும். அப்ப மைனஸ் கே மேல இல்ல. அப்ப மைனஸ் கேங்கிறது மேல இல்லங்கிறதுனால மைனஸ் கேயால மல்டிப்ளை பண்ணிக்க, அதே மைனஸ் கேயால டிவைட் பண்ணிக்க சொல்றேன் பாரு. கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கான்னு பார்க்கும்போது எஃப் பண்ணா விஏ மட்டும் தான் பண்ண முடியும். டிவின்னு இருக்கிறதுனால விஏ மட்டும் தான் பண்ண முடியும், மத்த எல்லாமே 0 கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப எஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட் பண்ணா 0. அப்ப 0 பிளஸ் எழுத முடியும் இல்லையா, 0 இருக்கு. இதை பண்ணும்போது மைனஸ் கே வச்சுக்கிட்டு விஏ பண்ணா டிவி. அப்ப மைனஸ் கே இந்த டிவின்னு தானே வரணும், மைனஸ் கே இங்க இல்ல பத்தியா, அதனால இந்த மைனஸ் கேயால மல்டிப்ளை பண்ணிட்டேன், மைனஸ் கேயால டிவைட் பண்ணிருக்கேன். சரி, ரைட் சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், பாத்துக்க, இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இந்த வெளியில உள்ள 1 பை மைனஸ் கே மைனஸ் 1 பை கேன்னு அப்படியே வச்சுக்கிட்டு இப்ப இதுல பாத்தீங்கன்னா கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்குன்னு சொல்ல போறேன். எஃப் பண்ணா 0 மைனஸ் கே இன்டு டிவி, விஏ பண்ணும்போது டிவி மைனஸ் கே டிவி மேல இருக்கு. அல்லது மைனஸ் கே இன்டு விஏ பண்ணா 1, விஏ டிவிங்கிறப்ப விஏ பத்தி பண்ணும்போது விஏ பண்ணா 1. ஓகே, அல்லது விஏ பண்ணா டிவி எப்படின்னாலும் எடுத்துக்க. சரி, கீழே உள்ளது பண்ணா மேல இருக்கிறதுனால லாக் கீழே அப்படியே எழுதுக்கியா, எஃப் மைனஸ் கேவி அதான ஃபார்முலா. கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா லாக்னு எழுதிடலாம், அல்லது மாடுலஸ் எழுதலாம். இப்போ ரைட் சைடு 1 பை எம் இன்டெக்ரல் டிடினா முதல்ல சொன்ன இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மட்டும் வர போகுது, சி. இப்போ ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணியாச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறேன், சி. இன்டெகிரேட் பண்ணியாச்சுனாலே சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இதை நான் சிம்ப்ளை பண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த டிவைட்ல இருக்கக்கூடியதை அப்படியே இந்த பக்கம் என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப என்ன செய்ய போறேன், மைனஸ் 1 பை கேக்கு பதிலாக மைனஸ் கேயால மல்டிப்ளை பண்ண போறேன், இதை கேன்சல் பண்றதுக்காக. இப்போ மைனஸ் கேயால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா? மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆயிரும், கேங்கிறப்ப கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கு, லாக் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு மைனஸ் கேயால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கே டி பை எம் பிளஸ் மைனஸ் கேங்கிறது ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணும்போது சின்னு மட்டும் எழுதினாலே போதும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஏதாச்சும் ஒன்னால மல்டிப்ளை பண்ணும்போது நீ என்ன செய்ய தேவையில்லை, சி கூட மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அதுவே எக்ஸ் ஒய்ன்னு இருந்து, அதாவது எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய்னு இருந்து எக்ஸ் ஆலேயோ ஒய்யாலேயோ மல்டிப்ளை பண்ணா எழுதணும், சி கூட கன்ஃபார்மா எழுதணும். எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய்னு இருக்கக்கூடிய சம்பள எக்ஸ் ஆலேயோ ஒய்யாலேயோ மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா எழுதணும் கூட. நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் தான் தேவையில்லை. இந்த சம பொறுத்த வரைக்கும் டிவி டிடின்னு இருக்கனால வி ஆலையோ டி ஆலையோ மல்டிப்ளை பண்ணணும்னா கன்ஃபார்மா எழுதும். இதுதானே சொல்றது, டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னா எக்ஸ் ஒய்யால மல்டிப்ளை பண்ணா எழுதணும். டிவி டிடின்னு இருக்கிறதுனால வி ஆலையோ டி ஆலையோ மல்டிப்ளை பண்ணா கன்ஃபார்மா எழுதணும், இல்லைன்னா தேவையில்லை. புரியுதா? சரி, இப்ப கேல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் வெறும் சீனே எழுதிட்டா போதும். இப்ப அடுத்து நான் சிம்ப்ளை பண்ண போறேன். சிம்ப்ளை பண்ணும்போது முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், எப்போதுமே லாகை கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் இருக்கும் மேக்ஸிமம் சம்பளம்னு சொல்லியிருக்கேன். இப்ப லாகை கேன்சல் பண்ண போறேன். அதுக்கு முன்னால கூட நீ என்ன செய்யலாம், முதல்ல சியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணிட்டாலும் சரி, எப்படினாலும் செய்யலாம். நான் இங்க முதல்ல சி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் லாகை கேன்சல் பண்ணிருப்பேன். லாக் கேன்சல் பண்ணா ஈக்குவல் எடுத்தா போதும் இல்ல. ஓகே, எப்படினாலும் செய்யலாம். நான் முதல்ல சி வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோமா, பாரு. b equal to 0, t equal to 0, b equal to 0, t equal to 0 அப்படின்னா இதுல கொண்டு போய் v க்கு பதிலா 0வா, v க்கு 0னாக்கா log f னு வரும், log f. இங்க t க்கு பதிலா 0 போட்டா ஃபுல்லா 0 ஆயிரும், அப்ப c னு வந்துரும்.
அப்ப c ஈக்குவல் என்ன கிடைக்குது log f னு கிடைக்குதா c ஈக்குவல் log f னு கிடைக்குது இதுல கொண்டு அப்ளை பண்ண வரேன் c க்கு பதிலா 1 implies இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் c க்கு பதிலா மட்டும் அப்ளை பண்ணுவோம் log f minus kv f minus kv equal to minus kt by m plus c க்கு பதிலா வேல்யூ என்ன இருக்கு log f c க்கு பதிலா வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணியாச்சு இதுல log கேன்சல் பண்ண போறேன் மேக்ஸிமம் தான் ஆன்சர் இருக்கும் அதுக்கு முன்னால log உள்ளது ஒரு பக்கமும் log இல்லாத ஒரு பக்கம் வச்சுக்க அதுக்கப்புறம் log கேன்சல் பண்ணலாம் ஓகேயா சரி இப்போ log உள்ளது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வர போறேன் கொண்டு வரும்போது இந்த மைனஸ்ல உள்ள வேணா இந்த பக்கம் பிளஸ்ல கொண்டு வந்துருங்க இதை வேணா இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா log உள்ள ஒரு பக்கம் இந்த பக்கம் பிளஸா kt by m பிளஸ் ஆயிடுச்சு அந்த பக்கம் போனா மைனஸ் தானே log f இந்த பக்கம் போனா மைனஸ் log f minus kv தனித்தனியா log logனு இருக்கும்போது e ப்ராடக்ட் தான் கேன்சல் ஆகாது ஒரே logனு கொண்டு வந்தா தான் e ப்ராடக்ட் இருக்கும்போது கேன்சல் ஆகும் அதனால தான் log உள்ள ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கேன் இப்போ log a minus log b ஃபார்முலா யூஸ் பண்ணி சிங்கிள் லாகா மாத்திக்கணும் அப்புறம் தான் e ப்ராடக்ட் எடுக்க முடியும் ஓகேயா சரி அப்ப kt by m equal to log a minus log b அப்படின்னா என்ன ஃபார்முலா log a by b சரி அப்ப log a by bங்கிறப்ப f by f minus kv சிங்கிள் லாகா மாத்திட்டு e பவர் எடுத்தாதான் கேன்சல் ஆகும் நீ அப்படியே வச்சுட்டு e பவர் எடுத்தாலும் இந்த லாக் கேன்சல் ஆகாது இந்த பக்கம் மட்டும் தான் கேன்சல் ஆகும் இந்த பக்கம் e பவர்ல தான் அது கேன்சல் ஆகாது புரியுதா அதனால ஒரே சிங்கிள் லாகா மாத்திட்டு தான் நம்ம e பவர் எடுக்கணும் இப்ப லாகை கேன்சல் பண்ணதுக்கு ரெண்டு பக்கம் e பவர் எடுக்க போறேன் e பவர் எடுத்தா இந்த பக்கம் e பவர் kt by m இந்த பக்கம் e பவர் எடுத்தா ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்ப என்ன வருது f by f minus kv புக் ஆன்சர் படி முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிவைல் உள்ள இந்த பக்கம் கொண்டு வந்துரு அப்ப என்ன இருக்கு f minus kv into e power kt by m equal to f இது வரைக்கும் புக் ஆன்சர் இருக்கும் அப்ப முதல்ல இங்க பொறுத்த வரைக்கும் dv னா v தான் இன்டகிரேட் பண்ண முடியும் dt னா d தான் இன்டகிரேட் பண்ண முடியும் மத்த எல்லாமே கான்ஸ்டன்ட் ஓகேயா சரி dv இருக்கனால v உள்ளது அப்படியே கொண்டு வந்துட்டேன் dt அந்த பக்கமும் இந்த m அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன் இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இங்க இன்டகிரல் dt னா ஈஸியா சொல்லிடலாம் இன்டகிரல் dt னா t ஆனா இந்த பக்கம் கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கான்னு பார்க்கும்போது fங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும் ஓகே v இது மட்டும் தான் பண்ண முடியும் அதெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே 0 நீங்க மைனஸ் k into dv மைனஸ் k into dv ல d மட்டும் இருக்கு மைனஸ் k இல்ல அப்போ மைனஸ் k ல மட்டும் பண்ணிட்டு அதே மைனஸ் k ல டிவைட் பண்ணிக்க ஒரு ஸ்டெப் அதுக்கப்புறமா இப்போ இன்டகிரேட் பண்றேன் டிஃபரன்ஸ் பண்ணி இருக்கனால logனு எழுதிட்டேன் இங்க இன்டகிரல் dt னா t ஒரு கான்ஸ்டன்ட் c ன்னு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதுல முதல்ல இந்த k வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி டிவைட்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம் அதால மல்டிப்ளை பண்ணிக்க மைனஸோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் இங்க c கூட மல்டிப்ளை பண்ணும்போது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன் ஓகே c விட xy உள்ளதையோ இந்த பக்கம் dv dt னால v dt யோ மல்டிப்ளை பண்ணாதான் எழுதணும் கன்ஃபார்ம் எழுதி ஆன மாதிரி மல்டிப்ளை பண்ணா வேற எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல தேவையில்லை c னே போட்டுக்கலாம் ஓகே என்ன சொல்றது சரி அடுத்து மல்டிப்ளை பண்ணியாச்சா இப்ப c வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூ கொண்டு அப்ளை பண்ணா c வேல்யூ log f னு வந்திருக்கு இல்ல கொண்டு log f னு அப்ளை பண்ணியாச்சு log f னு இப்போ log ஐ கண்டுபிடிச்சா பண்ணா முதல்ல log உள்ள ஒரு பக்கம் கொண்டு போகணும் மைனஸ் உள்ள இந்த பக்கமும் இந்த அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் log a minus log b னா log a by b இப்போ e பவர் எடுத்தீங்கன்னா e பவர் எடுத்தா இங்க log கேன்சல் ஆயிரும் இருக்கு டிவைட் உள்ள அந்த பக்கம் கொண்டு போயாச்சு ஓகே இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இதே மாதிரி பெருசா வித்தியாசமா வரும் இன்னொரு சம் இருக்கு மத்தெல்லாம் எக்ஸ்எல் தான் இருக்கும் எக்ஸ்எல் எல்லாமே இது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் ஓகே ஏதாவது டவுட் இருக்கா புரியுதா டவுட் இருக்கா சார் அது வந்து செகண்ட் சம் எக்ஸசைஸ்ல செகண்ட் சம் dv by dx
இதுல அதே மாதிரி இந்த டீட்டெயில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது என்னங்கிறத கொடுத்துருப்பான், நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் அதை வேணா ரீட் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, b and x are both initially 0, அதாவது b equal to x equal to 0. ஒரு ஈக்குவேஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க வேணா சொல்லிடுறேன். the velocity v, vங்கிறது velocity of a particle of a parachute falling vertically satisfies the equation. ஒரு ஈக்குவேஷன் vங்கிறது velocity, ஒரு பாராசூட் கீழே வரும்போது அதோட velocity இதான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இதுல where g and k are constant, g k எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட். if v and x are both initially 0, v x ரெண்டுமே 0வா இருக்கும்போது find v in terms of x, v தான் கண்டுபிடிக்கணும் in terms of x. vங்கிற ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம், x ல கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னா, dv இருக்கிறதுனால v ஐ இன்டகிரேட் பண்ணலாம், dx இருக்கிறதுனால x ஐ இன்டகிரேட் பண்ணலாம், மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேயா, dv dx இருக்கிறதுனால v ஐயும் x ஐயும் மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும், மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணும்போது dx எப்போதுமே எங்க இருக்கக்கூடாது, மல்டிபிள் இருக்கக்கூடாது, டிவைட்ல இருக்கக்கூடாது. அப்ப இந்த பக்கம் dx கொண்டு போயிருவோமா, வேற x இருந்தா நம்ம கொண்டு போயிடணும்ல. dv மேல இருக்கனால v dv எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணுமா, v dv இங்கேயும் v இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும், இந்த dx இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த மல்டிபிள் இருக்கக்கூடிய v உள்ள டேர்ம் அப்படியே அந்த பக்கம் கொண்டு வா. திரும்பாரு, இந்த v dv அப்படியே தான் இருக்கு, v dv இந்த v ல இருக்கக்கூடியது அப்படியே டிவைல கொண்டு g கூட அந்த பக்கமே இருக்கட்டும். ஓகேயா, இத அப்படியே கொண்டு வர போறேன் லெஃப்ட் சைடு. டிவைல வந்துருமா, மல்டிபிள் உள்ளது 1 minus v square by k square ஈக்குவல் அந்த பக்கம் g இருக்கு, டிவைல இருக்கக்கூடிய dx அந்த பக்கம் மல்டிபிள் கொண்டு போயிரு. ஏன்னா v dv உள்ள பக்கம் தான் அந்த v உள்ளது நம்ம கொண்டு வரணும், dx அந்த பக்கம் கொண்டு போயிடணும், வேற x இருந்தா நம்ம கொண்டு போலாம், இல்ல அப்படியே இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதை நான் இன்டகிரேட் பண்ண போறேன். சரி, இப்ப இதை இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேட்டிங் இன்டகிரல் அது அப்படியே எழுதுறேன், v dv by 1 minus v square by k square ஈக்குவல் டு ஜிங்கிற கான்ஸ்டன்ட் கூட வெளியில வச்சுக்க இன்டு dx. ஏன்னா dx இருக்கனால x மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும், x இல்லாத வெளியில வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஈஸியா சொல்லிடலாம், இன்டகிரல் dx அப்படின்னா வேல்யூ என்ன சொல்லிடலாம், x. அதானே, இன்டகிரல் dxனா xன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த பக்கம் இன்டகிரேட் பண்றதுக்கு இப்ப எப்படி செய்ய போறேன்னு பாரு. கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல இருக்கான்னு செக் பண்ணுவோமா, இருந்தா லாக்ல யூஸ் பண்ணலாம்ல. சரி, கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல இருக்கான்னு பாக்குறதுக்கு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மேல இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா 0 பிளஸ் எழுத முடியும் இல்லையா. அப்ப 1 பண்ணா 0 இருக்கு. இங்க மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல இருக்கான்னு பார்க்க போறேன், மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dv இருக்கிறதுனால v மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், k ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்ப v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரப்போகுது, 2v by k ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே தானே இருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. அப்ப கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பண்ணா 0 ஆயிரும், மைனஸ் v ஸ்கொயர் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், v ஸ்கொயர் பண்ணா 2v இன்டு dv கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, கீழே உள்ளது எப்படி எடுத்துக்கோமே. கீழே உள்ளதை பண்ணா v ஸ்கொயர் பண்ணும்போது 2v இன்டு dv by k ஸ்கொயர் அப்படியே இருக்கு. அப்ப கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கணும்னா மேல என்ன இருக்கணும், இது இருக்கணும். இது அதுல என்ன இருக்கு, நமக்கு v dvன்னு இருக்கு, v dv மிச்சம் என்ன இல்ல, மைனஸ் 2 by k ஸ்கொயர்ங்கிற கான்ஸ்டன்ட் இல்ல. இதுவும் கான்ஸ்டன்ட் தான், இதுவும் கான்ஸ்டன்ட் தான், இது ரெண்டை தவிர dv dx இருந்தா vx வரும், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான். இப்ப இது இல்லைன்னா இதால மல்டிப்ளை பண்ணிக்குவோம், அதால டிவைட் பண்ணிக்குவோமா, கீழே முதல்ல இதால மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். மைனஸ் 2 by k ஸ்கொயரால அல்லக்கோனே மைனஸ் 2 by k ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த v மைனஸ் 2 by k ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதே மைனஸ் 2 by k ஸ்கொயரால டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கரெக்டா பார்க்கணும். கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல என்ன இருக்குன்னு பார்க்கணும், 1 பண்ணா 0 இருக்குன்னு சொல்லலாம். இங்க மட்டும் பாருங்க, மைனஸ் 2v dv மைனஸ் 2v dv by k ஸ்கொயர், அதுல எது இல்ல, v dv மட்டும் தான் இருக்கு. அப்ப மைனஸ் 2 by k ஸ்கொயர் இல்லைன்னா மைனஸ் 2 by k ஸ்கொயர் மட்டும் பண்ணிட்டு அதே மைனஸ் 2 by k ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்க, அப்பதான் கீழே உள்ளதை பண்ணா இங்க மேல இருக்கு, லாக்ல எழுத முடியும். சரி, இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது இது அப்படியே இருக்கட்டுமா, மைனஸ் டிவைட்ல திரும்ப டிவைட்ல கூட மேல போயிரும்ல,
எப்படி எழுதிக்கலாம்? கே ஸ்கொயர் பை 2ன்னு எழுதிக்கலாம் வெளியில. கே ஸ்கொயர் பை 2 கீழே டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணோமா இங்க. அப்ப என்ன எழுதிக்கலாம்? இந்த ஃபார்முலா log என்ன ஃபார்முலா டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கிறதுனால log 1 minus v ஸ்கொயர் பை k ஸ்கொயர். ரைட் சைடு இன்டெகிரல் dxனா ரெண்டுக்கு வந்தா என்ன வர போகுது? x. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறேன் c. இதுல முதல் சம்பளம் மாதிரியே தான் log கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் இருக்கும். முதல்ல logக்கு முன்னால என்ன இருக்கோ அதுல என்ன செஞ்சுக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாமா? ஓகே தானே? இதை கேன்சல் பண்ணி முடிக்க போறேன். இதை கேன்சல் பண்ணணும்னா எதால மல்டிப்ளை பண்ண போறேன்? மைனஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அடுத்து இதோட ரெசிப்ரோக்கல் 2/k² ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அதாவது மைனஸ் k² 2 ஆல டிவைட் பண்ண போறேன் இதை கேன்சல் பண்றதுக்கு. அல்லது ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ண போறேன். எல்லாம் ஒண்ணுதான். சரி, இதோட ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாம் கேன்சல் ஆயிடுமா? இதால மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மட்டும் இருக்கும்? log 1 minus v square by k square equal to இங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்றோம் minus 2/k square into gx. c கூட ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது c தான் சொல்லியிருக்கேன். ஓகே, c மட்டும் எழுதுனா போதும். cங்கிற கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதே vx dv dx இருக்கனால vx ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. சரி, இப்போ இதுல log கேன்சல் பண்ணுறதுக்கு ஈக்குவல் எடுப்போம். அதுக்கு முன்னால c வேல்யூ கண்டுபிடிச்சுப்போம். இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்ளை பண்ணி c வேல்யூ கண்டுபிடிச்சுப்போம். அதுக்கப்புறமா ஈக்குவல் எடுத்துக்கலாம். vx ரெண்டுமே 0ன்னு அப்ளை பண்ணணும். v ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? log v க்கு பதிலா 0 ஆயிரும். log 1 அடுத்து x க்கு பதிலா 0ங்கறப்ப x க்கு பதிலா 0 ஃபுல்லா 0 ஆயிரும். c அப்ப c ஈக்குவல் டு log 1னா அதோட வேல்யூ வந்து 0. log 1ஓட வேல்யூ டேபிள்ல இருக்கும். அதோட வேல்யூ என்னது? 0. அப்ப c க்கு பதிலா வேல்யூ என்ன அப்ளை பண்ணலாம்? 0ன்னு அப்ளை பண்ணிடுவோம். அப்ப என்ன வருது? log 1 minus v square by k square v square by k square equal to minus 2/k square into gx c க்கு தான் வேல்யூ 0 ஆயிருக்கு. இதுல log கேன்சல் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால என்ன செய்ய போறேன்? ஈக்குவல் எடுக்க போறேன். இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல் எடுத்து அப்படின்னா இங்க ஈக்குவல் எடுத்தா log கேன்சல் ஆயிரும். 1 minus v square by k square. இந்த பக்கம் ஈக்குவல் எடுக்கும்போது e பவர் minus 2/k square into gx. சரி, இதுல ஆன்சர் கேட்கும்போது v ல தான் கேட்டிருக்கான். v ஈக்குவல் டு மாடல் தான் கேட்டிருக்கான். அதனால நான் என்ன செய்ய போறேன்? v ஈக்குவல் டு எழுதணும்னா இந்த v உள்ளத அந்த பக்கமும் இது அந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப 1 இந்த பக்கம் தான் மைனஸ் தானே, மைனஸ் e பவர் minus 2/k square gx. இங்க கொண்டு வந்தாச்சு. இது அந்த பக்கம் பிளஸா v square by k square. இப்போ v ஸ்கொயர் தான் நம்ம v தான் கண்டுபிடிக்கணும். v ஸ்கொயர் ஈக்குவல் கண்டுபிடிச்சா கூட போதும். ஓகேயா? இப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் இதை அப்படியே மல்டிப்ளை கொண்டு போயிரு. k ஸ்கொயர் இன்ட்டு 1 minus e பவர் minus 2/k square gx equal to v ஸ்கொயர். இன் டர்ம்ஸ் ஆஃப் v ல கேட்டிருக்கான். v ஸ்கொயர் ஈக்குவல் கொண்டு வந்தா கூட போதும். ஓகே, இப்போ இதுல இம்பார்ட்டன்ஸ் அப்படி என்ன அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு சம்மும் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா x y ல இல்லாம வித்தியாசமா dv dx முதல்ல dv dt இருக்கக்கூடிய சம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க. எதால மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாத்துக்க. அப்பதான் கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கும். லாக்னு இதை யூஸ் பண்ண முடியும். லாகுக்கு முன்னால என்ன இருந்தாலும் அதால டிவைட் பண்ணிடு, அல்லது இதோட ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். ஓகே, அதை கேன்சல் பண்ணாதான் வெறும் லாக்னு மட்டும் இருக்கும். ஈக்குவல் எடுத்தா கேன்சல் ஆகும். நீ அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் எடுத்தீங்கன்னா ஈக்குவல் இருந்தா கேன்சல் ஆகாது. புரியுதா? அதுக்காக தான் லாக் முன்னால இருக்கக்கூடியதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறது? டிவைட் பண்ணிக்கிறது. அல்லது இதை ரெசிப்ரோக்கலா மல்டிப்ளை பண்ணி அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு. இப்போ சி வேணும்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணா சி வந்துடும். சிக்கு பதில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ லாக் மட்டும் இருக்கும். ஈக்குவல் எடுத்தா லாக் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் ஈக்குவல் எடுத்தாச்சு. வி ஸ்கொயர்னு கேட்டனால வி ஸ்கொயர் உள்ளது ஒரு பக்கமும் மிச்சம் உள்ளது இன்னொரு பக்கம் ஒன்று வந்துட்டு அப்படியே என்ன செஞ்சிருக்கேன்? மல்டிப்ளை கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதுல புரியுதா? டவுட் இருக்கா இல்லைங்களா? கொஞ்சம் கேட்கும்போது
புரியலன்னா சொல்லிடு, என்ன டவுட் இருக்கோ உடனே கேட்டு. இத்தனை பேர் இருக்க. சரி, அடுத்து தேர்ட் செம்ம. சரி, இதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் செம்ம. இதுக்கு முன்னால லாஸ்டா போன கிளாஸ்ல பார்த்தோம்ல ஒரு செம்ம, ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி எடுத்திருப்போம் ஞாபகம் இருக்கா? ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அப்படின்னா எப்படி எடுத்திருப்பேன்? ஆமா, அதாவது ஸ்லோப் பட்டி எனி பாயிண்ட்னு கொடுத்துருக்கணும். கரெக்டா சொல்ல போனா எனி பாயிண்ட்னா தான் எக்ஸ் கமா ஒய்லன்னு அர்த்தம். எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் நம்ம எடுப்போம். இங்கேயும் அதே தான். क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, find the equation of the curve, equation of the curve whose slope is y minus 1 by x square plus x and which passes through the point 1, 0. இது மாதிரி கொடுத்திருக்கும். இது மாதிரி பாயிண்ட் கொடுத்தாலோ x equal to y equal to கொடுத்தாலோ ஃபைனலா c கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. முதல்ல ஸ்லோப் ஈக்குவல் டு இது மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம கொடுத்திருக்கிற வெறும் ஸ்லோப்னு எழுதாம ஸ்லோப் அட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நம்ம எழுதிக்க. ஸ்லோப் அட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ல இருக்கிறதுனால எக்ஸ் ஒய்ல ஸ்லோப்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்ல எப்படி எடுத்துக்கலாம்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் எடுத்துக்கலாமா? போன ஸ்டெப்ல வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மட்டுமே எடுத்திருப்போம். இது மாதிரி ஒரு ஸ்டெப் எழுதிட்டு கூட நீ எடுத்துக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ ஸ்லோப் அட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு முதல்ல எடுத்துக்கிட்டு ஸ்லோப் அட் எக்ஸ் கமா ஒய்னால இது என்னது? டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஒய் பை டிஎக்ஸ் கொடுக்காம ஸ்லோப் அட் எனி பாயிண்ட் கொடுத்துருப்பான். ஸ்லோப்னால டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துக்கணும். இதுல இருந்து எப்பவும் போலதான் டிஒய் இருந்தா ஒய் உள்ளது ஒரு பக்கம் கொண்டு போயிரு, இந்த பக்கம் டிஎக்ஸ் டிவைல இருக்கக்கூடாது, டிஎக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அதான் இப்ப செய்ய போறேன். இப்ப பாரு, டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிருவோம். அப்ப டிஎக்ஸ் எக்ஸ் பக்கம் வந்துருமா? மல்டிபிள் இருக்கக்கூடிய ஒய் மைனஸ் 1 இந்த பக்கம் டிவைல வந்துரும்ல. டிஒய் இருக்கனால இந்த பக்கம் தான் கொண்டு வரணும். அப்ப டிஒய் dx மல்டிப்ளை ஆயிருச்சு, y மைனஸ் 1 அப்படியே டிவைட்ல கொண்டு வரேன் பை y மைனஸ் 1. dx மல்டிப்ளை கொண்டு போயினா dx பை x ஸ்கொயர் பிளஸ் x. இப்போ இதுல பாத்தீங்கன்னா x dx ஒரு பக்கம் y dy ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட்டிங் இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் dy by y minus 1 equal to integral dx by x square plus x. இந்த பக்கம் ஈஸியா இன்டகிரேட் பண்ணலாம். எப்பவுமே நல்லா கவனிச்சுக்க, 1 by y என்ன ஃபார்முலா? 1 by y க்கு என்ன ஃபார்முலா? log y சார். log y. ஒரு நம்பர் பிளஸ்லயோ மைனஸ்லயோ இருந்தாலும் அதுதான் 1 by y என்னவோ அதான் y பிளஸ்ல இருந்தாலும் y மைனஸ்ல இருந்தாலும். ஏன் அப்படின்னா 1 by y க்கு ஏன் நம்ம லாக் யூஸ் பண்றோம்? கீழே உள்ளதை டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கும். y டிஃபரன்ஸ் பண்ணா dy ன்னு மேல சொல்லலாமா? அதனால லாக் y ன்னு யூஸ் பண்றது. y மைனஸ் 1 இருந்தாலும் அதே மாதிரி தான். y பண்ணா dy, நம்பரை பண்ணா 0 தானே. அதனால தான் லாக் ன்னு யூஸ் பண்றது ஃபார்முலா. ஓகேயா? சரி, இப்ப இங்க ஈஸியா சொல்லிடலாம். 1 by y க்கு log y, y மைனஸ் 1 இருந்தாலும் log ன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணியும் மேல இருக்காது. கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணா 2x தான் இருக்கணும். சார் 2x வேணுங்கிறக்கா எக்ஸால மல்டிப்ளை பண்ணி எக்ஸால டிவைட் பண்ணிக்கிறேன் சார். கான்ஸ்டன்ட் வேணும்னா தான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இந்த dx இருக்கனால எக்ஸால மல்டிப்ளை பண்ணி டிவைட்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் சொல்றது. எக்ஸால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா அந்த எக்ஸ் டிவைட்ல இருக்கும்ல, அந்த எக்ஸ் வெளியில எல்லாம் வச்சுக்க முடியாது. கான்ஸ்டன்ட் இருந்தா தான் வெளியில வச்சுக்கலாம். சரி, அப்ப இங்க வேற மாடல் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். இதை எப்படி சார் இன்டகிரேட் பண்ண போறோம்? அட்ஜஸ்ட் பண்ண, இதை இன்டகிரேட் பண்ணாத, ரெண்டும் ஒரே நேரத்துல இன்டகிரேட் பண்ணலாம். அது வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். பாரு, இதை இன்டகிரேட் பண்றதுக்கு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறேங்கிறதான் இதுல இம்பார்ட்டன்ட். இதை நான் என்ன செய்ய போறேன்? dx பை ரெண்டுல எக்ஸ் காமனா எடுக்கலாமா?
ரெண்டுல எக்ஸ் காமன் எடுத்து அப்படின்னா மிச்சம் வர போகுது எக்ஸ் பிளஸ் ஒன். எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸ், இங்க எக்ஸ் எடுத்தாச்சு ஒன்னு. நெக்ஸ்ட் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறேங்கிறது பாரு. இன்டகிரல் dy by y minus 1 equal to இன்டகிரல். இங்க என்ன இருக்குன்னு மீனிங்? எதுவுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு மீனிங் அதானே. எதுவுமே இல்லைன்னா ஒன்னு dx தானே. dxங்கிறது இப்ப நான் எப்படி எழுத போறேன்? இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னு வர்ற மாதிரி மேல மாத்த போறேன். இந்த ஒன்னு இருக்கு இல்லையா, ஒன்னு கூட எக்ஸ் பிளஸ் ஒன்னு வேணும்னா எக்ஸ் ஆட் பண்ணிக்க, அதே எக்ஸ் மைனஸ் பண்ணும். அதாவது இங்க எப்படி எழுதுறேன்? எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், அதே எக்ஸ் மைனஸ் பண்ண, டிவைல் அப்படியே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது, டிஎக்ஸ் அப்படியே தான். பாரு எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா? ஒன் இன்டு டிஎக்ஸ்னா வெறும் டிஎக்ஸ் தானே மேல உள்ள வந்துச்சா? அப்ப கீழே உள்ள இது மாதிரியே வர்றது மாதிரி மேல மாத்தணும்னா இங்க ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். ஒன்னு இருக்கு, அப்ப எக்ஸ் ஆட் பண்ணணும், அதே எக்ஸ் கேன்சல் பண்ணாதான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், அதே எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டேன். இப்ப இது ஒரு டேர்ம் எடுத்துக்குவோம், அப்படியே தனித்தனியா டிவைட் பண்ணும். ஒன்னே செப்பரேட்டா நான் டிவைட் பண்ண போறேன். அதுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். இன்டகிரல் dy by y minus 1 equal to இன்டகிரல் x plus 1 by டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும், 1 by x வந்துருமா? 1 by x மைனஸ் இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது x x கேன்சல் ஆயிரும், 1 by x plus 1 1 by x plus 1 into dx. இப்ப தனித்தனியா டிவைட் பண்ணியாச்சு, ஈஸியா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். இப்ப பாரு இன்டகிரேட் பண்ண போறேன். இங்க 1 by y பண்ணா log y பிளஸ் மைனஸ்ல இருந்தாலும் log தான் சொல்லிருக்கேன். அப்ப log y minus 1 இன்டகிரேட் பண்ணும்போது log y minus 1. இந்த பக்கம் 1 by x இன்டகிரேட் பண்ணா log x மைனஸ் 1 by x plus 1 இருந்தாலும் log x plus 1. ஒரு நம்பர் பிளஸ்ல இருந்தாலும் அதே தானே சொல்லியிருக்கேன். அப்ப 1 by x plus 1 பண்ணும்போது log x plus 1. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, சரி x plus 1. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது எல்லாமே லாக்னு வந்திருக்கிறதுனால என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்? லாக் சீன் ஆட் பண்ண, கொஞ்சம் சிம்ப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். புரியுதா? லாக் சீன் ஆட் பண்ணிருக்கேன், சிம்ப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. சரி, இப்ப இல்ல லாக்கை கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் முடிக்கணும். இந்த பக்கம் ஈக்குவல் தான் கேன்சல் ஆயிரும். இங்க தனித்தனியே லாக் உள்ளது சிங்கிள் லாகா மாத்தினா தான் ஈக்குவல் எடுக்கும்போது கேன்சல் ஆகும். இப்ப சிங்கிள் லாக் அதை சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். லாக் y minus 1 equal to இதுல சிங்கிள் லாகா எப்படி மாத்துறதுன்னா log a plus log b மாடல் இருந்தா log ab மல்டிபிள் மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா log a minus log b ன்னு வந்துச்சுன்னா log a by b எங்க வந்துரும்? டிவைட்ல வந்துரும். அதானே, பிளஸ்ல லாக் லாக்னு இருந்தா அது எங்க போகும்? மல்டிபிள் எழுதணும். மைனஸ் அப்படின்னு டிவைட்ல இருந்துச்சு, எப்படி மைனஸ் இருந்துச்சுன்னா அது எங்க போயிட போகுது? டிவைட்ல. புரியுதா? கரெக்டா log a plus log b log ab. அடுத்து மைனஸ் இருக்கனால log a by b தானே வரும், டிவைட்ல வந்துடும். இப்ப ரெண்டுலயும் லாகை கேன்சல் பண்றதுக்கு e பவர் எடு இம்ப்ளைஸ் e பவர் எடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். y minus 1 equal to என்ன இருக்கு? xc by x plus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கட்டும். ரெண்டு பக்கம் லாக் கேன்சல் பண்ணி ஆன்சர் முடிஞ்சாச்சு. ஃபைனலா இட் பாசஸ் through the point ன்னு கொடுத்ததுனால அதை அப்ளை பண்ணி c கண்டுபிடிக்கும். ஓகே, அப்ப இட் பாசஸ் through the point 1,0 ன்னு கொடுத்ததுனால இந்த பாயிண்ட கொண்டு அப்ளை பண்றேன். இட் பாசஸ் through the point எழுதி இருந்தா அப்ளை பண்ணணும். x க்கு 1 y க்கு 0, y க்கு 0வா? அப்ப -1 equal to x க்கு 1 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா c by 1 plus 1 னா 2. இதுல இருந்து இம்ப்ளை c equal to இந்த பக்கம் புரிஞ்சுன்னா -2. c வேல்யூ -2 இத அப்ளை பண்ணும். y minus 1 equal to c க்கு பதிலா -2 x ன்னு வந்துருமா? -2x by x plus 1. புக் ஆன்சர் படி முடிக்கணும்னா y equal to ஆன்சர் இருக்கும். அதனால இந்த -1 அந்த பக்கம் +1 கொண்டு போயிரும். y equal to மைனஸ் இந்த பண்ணா +1 தானே? -2x by x plus 1 plus 1. என்ன அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. -2x கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into x plus 1 னா அதே x plus 1 தானே? by x plus 1. அப்ப y equal to -2x plus x னா -x plus 1 by x plus 1. இது வரைக்கும் புக் ஆன்சர் இருக்கும், நம்ம சிம்ப்ளை பண்ணணும். ஓகே, இல்ல மேல டிவைடேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் கொண்டு போறேன். இங்க இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கறது கொஞ்சம் தெரியணும். கீழ உள்ள டிஃபரன்ஸ் பண்ணி மேல 2x x எல்லாம் இல்ல. இங்க நம்பர் வேணும்னா தான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். x y வேணும்னாக்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண கூடாது.
அதனால வேற என்ன செய்யறேன்னா எக்ஸ காமனா எடுக்கிறேன். இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் ஒரு மாதிரி ஒன்னு இருக்குன்னு இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒன் வேணா அந்த எக்ஸ பிளஸ் பண்ணிக்க, அதே எக்ஸ மைனஸ் பண்ணிக்க. இப்ப தனித்தனியா டிவைட் பண்றேன். இன்டகிரேட் பண்றது மட்டும் தான் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு சமூகத்து அந்த மாதிரி மாறும். புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க மாதிரி ஒன்னு எக்ஸ் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிருக்கேன். வேற ஒரு சமூகம் வேற ஒரு மாதிரி வரும். ஓகே, அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுட்டா தான் இன்டகிரேட் பண்ண முடியும் சொல்லிட்டேன். சரி, தனித்தனியா டிவைட் பண்ணும்போது இங்க லாக் எக்ஸ் வந்துடும், லாக் எக்ஸ் பிளஸ் ஒன் வந்துடும். லாக் கேன்சல் பண்றதா ஒரே லாகா மாத்திட்டேன். இப்ப ஈக்குவல் எடுத்தா லாக் கேன்சல் ஆயிருக்கு. இப்போ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கானோ அந்த பாயிண்ட் கொண்டு அப்ளை பண்ணும்போது சி வேல்யூ மைனஸ் டூ, அந்த சி மைனஸ் டூ அப்ளை பண்ணிட்டு ஒய் ஈக்குவல் ஆன்சர் இருக்குங்கிறத அந்த பக்கம் கொண்டு போய் முடிச்சிருக்கேன். புக் ஆன்சர் எப்படி இருக்கோ அது வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம என்ன செய்யணும், சிம்ப்ளை பண்ணணும். ஓகேயா? இது டவுட் இல்லைன்னா இருந்தா கேட்டுக்கிறதுல. அடுத்து ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் பாரு, dy by dx equal to root of 1 minus y square by 1 minus x square. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இது இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், dy இருக்கிறதுனால y உள்ளது இந்த பக்கம் கொண்டு வரணும், dx x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். வேணா டிவைட்ல dx இருக்குன்னா dx தான் கொண்டு போகணும். அப்ப y உள்ளது இந்த பக்கம் கொண்டு வரணும்னா தனித்தனியா ரூட்னு எழுதிக்கும். டோட்டலா ரூட்டுக்குள்ள இருக்கிறது எப்படி எடுத்துக்கலாம், தனித்தனியா ரூட் எடுத்துக்கலாம். அப்புறம் தான் இந்த பக்கம் கொண்டு வர முடியும். ஒரே ரூட்டுக்குள்ள இருந்து இந்த பக்கம் கொண்டு வர முடியாது. ஓகேயா? ஸோ நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் dy by dx equal to ஒன்னு தனித்தனியா ரூட் 1 minus y square by இங்க √1 minus x square தனித்தனியா ரூட் எடுத்தாச்சு. இப்ப dy அப்படி இருக்கிறதுனால இந்த y உள்ளதை அப்படியே டிவைட்ல கொண்டு வா, dx அப்படியே மல்டிப்ளை கொண்டு போய். ஓகே, இந்த dy by இந்த ரூட் உள்ளது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், √1 minus y square. இந்த dx அப்படியே மேல கொண்டு போயிட்டீங்கன்னா dx by √1 minus x square. இப்ப இதுல பாத்தீங்கன்னா x dx ஒரு பக்கம் y dy பக்கம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட்டிங் இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரல் dy by √1 minus y square equal to dyx by √1 minus x square. ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்ப இன்டகிரேட் பண்றதுக்கு டைரக்டா நமக்கு ஃபார்முலாவே இருக்கு, 1 by √1 minus y square. x square நமக்கு ஃபார்முலா இருக்கும். இங்க y ல இருக்கனால y square. என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். 1 by √1 minus y square. sin inverse x. sin inverse y. y ல இருக்கனால sin inverse y. அதே மாதிரி இங்க 1 by √1 minus x square அப்படின்னா ஃபார்முலா sin inverse x. ஒரு கான்ஸ்டன்ட் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன ஆட் பண்ண போறேன், c. வேணும்னா இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம், sin inverse y minus sin inverse x equal to c. ஓகே, புக் ஆன்சர் இது வரைக்கும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீ முடிச்சிட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்றதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணலாம். 7th இருக்கு இந்த ஃபார்முலா. ஓகேயா, sin inverse x minus sin inverse y அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா புக் ஆன்சர் இதோடய ஸ்டாப் பண்ணிருப்பான் உனக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சிம்ப்ளை பண்ணாலே போதும். ஓகேயா, சரி. எது டவுட் இல்லையே, ஒரே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கரெக்டா ஃபார்முலா படி வந்துருச்சு. சிம்பிளிஃபிகேஷன் நீங்க பண்ணல. அடுத்து இதுல செகண்ட் சம், அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல இருந்து அடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் நீ எழுதும் போது பார்த்து எழுதுற பாத்தியா, கொஞ்சம் சி உள்ள டைம் கொஞ்சம் கரெக்டா எழுது. நான் சி உள்ள டைம் ஒரு சில இடத்துல சீன் போட்டிருப்பேன், எழுதிருக்காது இப்படி கூட சீன் இருக்கு பெருசா கூட,
அது எல்லாமே சி தான். ஆனா ஒரு சில இடத்துல இப்படி நான் போட்டிருப்பேன். இது மாதிரி போட்டாதான் டிஃபரன்ஸ் தெரியுற மாதிரி கேபிட்டல் சி எழுதும். உங்களுக்கு புரியுதா? அது எழுதியிருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து இது மாதிரி சி சின்னதாகவும் போட்டிருக்கும் பெருசாகவும் போட்டிருக்கும். இது எப்படி போட்டாலும் நீ என்ன செஞ்சுக்க, சி சின்னதாவே போட்டுக்க. நானா இப்படி எழுதியிருப்பேன், மாத்திருப்பேன் அப்படி. ஓகே, இப்படி மாத்திருக்கக்கூடிய இடத்துலதான் கேபிட்டல் சி டிஃபரன்ஸ் தெரியுற மாதிரி நீ இதே மாதிரி போடணும். சொல்லிட்டேன். எல்லாம் ஒரே சின்னு எழுதுறாத, மாத்தி மாத்தி எழுதக்கூடாது, கொஞ்சம் பாத்துக்கங்க. இப்ப நான் எழுதியிருக்க எல்லாமே இது வரைக்கும் ஓகே, ஸ்மால் சி கேபிட்டல் சி எதுவுமே வரல. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து மாத்திக்கணும். இது வரைக்கும் எழுதியிருந்தேன்னா யாரும் ஓகேயா, அது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரே சி தான். இந்த மாதிரி நான் மாத்திருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல கேபிட்டல் சி வித்தியாசம் தெரியுற மாதிரி போடும். ஓகேயா, வித்தியாசம் தெரியுற மாதிரி போடணும் நோட்லயுமே. 10.5ல செகண்ட் செம்மு. அதே மாதிரி ஒரு சம்மு வந்து நான் இடையில ஒரு சம்மு விட்டுட்டேன், அனுப்பலன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணு கொஞ்சம் யாசினின்னு நினைக்கிறேன். யாசினி இருக்கியா? எஸ் சார். ஒரு சம்மு விட்டுட்டேன்னு தானே சொன்னேன். 10th சம் என்ன அனுப்பல சார். 4th 10th. சரி, அது ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னாக்க நான் பார்த்து உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். கொஞ்சம் எல்லாருமே கரெக்டாக நேரம் எழுதிக்கங்க. 10.4லயா சொல்லு பாப்போம். 4th 10th சம் சார். 10.4ல 4thலயா? இல்லையே 5 சார். ஓகே, நான் உனக்கு வந்து அனுப்பலைன்னாக்கா போட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன். கொஞ்சம் அதுக்கு மாதிரி கொஞ்சம் உனக்குள்ள எழுதிக்கங்க. ஒரு 6 மார்க் போட்டு கூட அந்த சம்முக்கு நேரம் கொஞ்சம் எழுதிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அது எந்த சம்னு பார்த்து நான் அனுப்பிவிடுறேன் போட்டோ எடுத்து. சரி, y dx plus 1 plus x square into tan inverse x into dy equal to 0. இதைத்தான் இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் பிளஸ்ல இருந்துச்சுன்னா முதல்ல ரைட் சைடு கொண்டு போய்க்க, அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். ஓகே, பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா முதல்ல இன்னொரு பக்கம் கொண்டு போய்க்க போறேன். என்னன்னா y dx ரைட் சைடு கொண்டு போகும்போது மைனஸ், அந்த பக்கம் கொண்டு போனா அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, பிளஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு போனா மைனஸ்ல 1 plus x square tan inverse x into dy. பிளஸ்ல உள்ளதை ரைட் சைடு கொண்டு போயிட்டேன் மைனஸ். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், இன்டெகிரேட் பண்ணலாம். dx இருக்கிறதுனால x உள்ளதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வரணும் இல்லையா, y dy எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகணும். dy இருக்கிறதுனால y தான் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்ப ரைட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா, ரைட் சைடு இங்க எங்கேயுமே y கிடையாது, dy. இந்த y உள்ளது இந்த பக்கம் டிவைட்ல போயிடும் பை y. dx இருக்கனால இது எல்லாம் அப்படியே டிவைட்ல வந்துருமா, அந்த பக்கம் dx மட்டும் இந்த பக்கம் இருக்கு, y தான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோமே. இத ஃபுல்லா அப்படியே டிவைட்ல கொண்டு வா. மல்டிபிள் உள்ளது அப்படியே டிவைட்ல 1 plus x square into tan inverse x. இந்த மைனஸ் அந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகேயா, dy இருக்கனால y உள்ள இந்த பக்கம் வந்துச்சு, x dx உள்ளதை அப்படியே அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா x dx ஒரு பக்கம் y dy ஒரு பக்கம் போயிருச்சு. இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்றேன். அப்ப இன்டெகிரல் dx by 1 plus x square into tan inverse x equal to மைனஸ் கூட வெளியில வச்சுக்கிட்டு இன்டெகிரேட் பண்றோம். dy by y. நான் மைனஸோ நம்பரோ வெளியில வச்சுக்கிறேன், அதை இன்டெகிரேட் பண்ண போறது இல்லை. இப்ப இங்க ஈஸியா சொல்லிடலாம் 1 by y. 1 by y க்கு என்ன ஃபார்முலா, log y ன்னு சொல்லிடலாம். 1 by y க்கு log y. ஆனா இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்றது கஷ்டம். 1 by 1 plus x square into tan inverse x ன்னு இருக்குன்னா அதுக்கு ஃபார்முலா எல்லாம் கிடையாது. ஓகேயா, 1 by 1 plus x square மட்டும் இருக்கு. 1 by 1 plus x square மட்டும் என்ன ஃபார்முலா இன்டெகிரேட் பண்ணா, tan inverse x. ஆமா, 1 by 1 plus x square மட்டும் இருந்துச்சுன்னா tan inverse x ன்னு எழுத முடியும். ஆனா இன்டு tan inverse x ன்னு இருக்கு பாத்தியா, அப்ப செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா இத சப்ஸ்டிடியூஷன் மாடல்ல தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இத t ன்னு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் t க்கு சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, எப்ப இன்டெகிரேட் பண்ணுமோ அப்பதான் இந்த பக்கம் செய்யணும். அது வரைக்கும் இது அப்படிதான் இருக்கும். இதை எதை சார் t ன்னு எடுத்துக்கிறது, யாராவது சொல்லுங்க பாப்போம். தமிழ்ல எல்லாம் நிறைய இடத்துல சப்ஸ்டிடியூஷன் மாடல் எல்லாம் பார்த்திருக்கோம் இன்டெகிரேஷன்ல.
எதை டீன்னு எடுப்பேன் இதுல? எதை டீன்னு எடுக்க சொல்லியிருக்கேன்? tan inverse x. ஆமா, எப்படி சொல்ற tan inverse x எடுக்கிறோம்னா? நோட்ல இருக்கா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பக்கத்துல இருக்கனால. ஆமா, tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x இருக்கும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா அங்க மல்டிபிளை இருக்கும், அதை தான் டீன்னு எடுப்போம். புரியுதா? tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x², அதை தான் டீன்னு எடுக்கணும். அப்ப இங்க நினைச்ச போறேன், tan inverse x டீன்னு எடுத்துக்க. இங்க எழுதுறேன் பாரு. let tan inverse x டீன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்ப எடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் டீக்கு மாத்தணும். அப்ப dx வேணும்னால ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் dx வரும். tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x² × dx. இந்த பக்கம் t பண்ணி என்ன வரும்? dt. லிமிட் இருந்தாதான் லிமிட் சேஞ்ச் பண்ணுவோம், டேபிள் மாதிரி போட்டு. இங்க லிமிட்லாம் கிடையாது. ஓகே, அப்ப இது அப்படியே t க்கு சேஞ்ச் பண்ண போறேன் பாரு. dx/1 + x² பதிலா dx/1 + x பதிலா dt ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். dx க்கு பதிலா dt பை tan inverse x க்கு பதிலா எப்படி எடுத்துக்கிட்டோம்? t. இந்த பக்கம் மைனஸ் dy/y. இப்ப 1/t dt ன்னு இருக்கு. 1/t தான் இன்டகிரேட் பண்ணலாமே, log t ன்னு. அப்ப இன்டகிரேட் பண்ணிரு. 1/t இன்டகிரேட் பண்ணா log t மைனஸ் 1/y இன்டகிரேட் பண்றேன் log y. ஓகேயா? ரெண்டுக்கு சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது எல்லாமே லாக்ல வந்தா log t ன்னு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுல இருந்து லாகை கேன்சல் பண்ணணும்னா லாக் என்ன செய்ய போறேன்? இந்த மைனஸ் உள்ள லாக் வேணா இந்த பக்கம் கொண்டு வந்துரு, பிளஸ் ஆயிடுமா? ஓகே, மைனஸ் உள்ள லாக் இந்த பக்கம் கொண்டு வந்துக்க. log t plus log y = log c. இப்ப பாத்தீங்கன்னா log a plus log b சிங்கிள் லாகா மாத்திட்டு ஈக்குவல் எடுத்தா தான் லாக் கேன்சல் ஆகும். ஓகேயா? சரி, இப்ப log a plus log b அப்படின்னா இது எப்படி எழுதிடலாம்? log ab ty = log c. சிங்கிள் லாகா மாத்தியாச்சு. இதை அப்படியே வச்சுக்காம பிளஸ் அந்த பக்கம் கொண்டு வந்து செஞ்சிருக்கேன். இப்ப ரெண்டு பக்கம் ஈக்குவல் எடுத்து அப்படின்னா லாக் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருப்பது? ty = c ன்னு கிடைக்கும். ty = c. இதுல இம்பார்ட்டன்ஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இன்டகிரேட் பண்றதுக்காக தான் t ன்னு எடுத்துக்கிட்டோம் tan inverse x. இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் t க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கணும்? tan inverse x அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா சம் எக்ஸ்ல தானே இருக்கும், நம்ம தானே t க்கு எடுத்துக்கிட்டோம். இன்டகிரேட் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். x t க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கணும்? tan inverse x. அப்ப t க்கு பதிலா tan inverse x × y = c. ஓகேயா? இது வரைக்கும் நம்ம ஆன்சர் முடிக்கணும். ஓகேயா? y tan inverse x = எப்படி எழுதிக்கலாம்? c ன்னு முடிச்சுக்கலாம். இப்போ இதுல இன்டகிரேட் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சப்ஸ்டிட்யூஷன் மாடல் யூஸ் பண்றோம். இதை t ன்னு எடுத்துக்கிட்டாதான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க இருக்கும். t க்கு அப்படியே மாற்றும் போது 1/t log t ன்னு சொல்லிடலாம். அது நேரத்துல தான் இங்கேயே நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்பதான் ரெண்டுக்கு சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண முடியும், log t. எல்லாமே log வந்து log c ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்ல. இது இப்போ பிளஸ் ஆயிரும், log ab யூஸ் பண்ணிக்க. இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல் எடுத்தா log கேன்சல் ஆயிரும். t க்கு பதிலா மறுபடியும் அப்ளை பண்ணுங்க. ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கு பிள்ளைங்களா? டவுட் இருக்கா? நோ சார். இல்ல தேர்ட் சம். இப்ப நான் நடத்துறத கொஞ்சம் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாவே அடுத்த டெஸ்ட்டுக்கு இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாவே நல்லா தர பண்ற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் எழுதிருங்க. இப்பவே டைம் கிடைக்கிறப்ப எழுதிரு. டெஸ்ட் சொல்ற நீங்க உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதும் போது முடிஞ்ச வரைக்கும் அந்த சம் எப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஏற்கனவே அனுப்பிட்டு இருந்தது எல்லாமே
எழுதும்போது கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிட்டேன். எழுதாதவங்க கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சது. இப்ப இதுல sin dy by dx equal to a, இங்க y of 0 equal to 1 கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? x equal to 0ங்கிறப்ப y வேல்யூ 1. இதான் இதோட மீனிங். இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா ஃபைனலா அந்த கான்ஸ்டன்ட் c கண்டுபிடிக்க தான் கொடுத்துருக்கோம். x equal to 0ங்கிறப்ப y equal to 1ங்கிறது c ஃபைனலா கண்டுபிடிக்கிறதுக்கு தான். முதல்ல இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? x dx ஒரு பக்கமும் y dy ஒரு பக்கமும் அரேஞ்ச் பண்ணுவோமா? அதான் செய்வேன். இங்க சைனுக்கு அப்புறம் dy by dx இருக்கிறதுனால இந்த dx அந்த பக்கம் கொண்டு போக முடியாது. புரியுதா? சைனுக்குள்ளதானே இது இருக்கு, இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போக முடியாது. அப்ப தனித்தனியா பிரிக்க முடியாது. சோ அந்த சம்ம நான் எப்படி மாத்திக்கிறேன்? இந்த சைனை முதல்ல அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா சைன் இன்வெர்ஸ்னு போகுமா? இப்ப இங்க எதுவுமே இருக்காது. இதுல dy by dx மட்டும் இருக்கும். ஈஸியா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, சோ சம்ம நான் என்ன செய்யறேன்? சைன் அப்படியே இருக்கிறதுனால dx இந்த பக்கம் தேவையில எல்லாம் கொண்டு போக முடியாது, இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படி சைனுக்குள்ள. சோ அதனால சைன் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ண முடியல. இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போய்க்க. dy by dx equal to அந்த பக்கம் போனுச்சுன்னா sin inverse a. இப்ப அரேஞ்ச் பண்ணு. dy இருக்கிறதுனால y உள்ள இந்த பக்கம் கொண்டு வா, y கிடையாது. டிவைல உள்ள dx இருக்கக்கூடாது, அந்த பக்கம் மல்டிபிளை கொண்டு போ, வேற எக்ஸும் கிடையாது. x dx தான் ஒரு பக்கம் கொண்டு போவோம், வெறும் dx dy மட்டும் தான் இருக்கு. அப்ப dy அப்படியே இருக்கட்டும், டிவைல உள்ள dx அந்த பக்கம் மல்டிபிளை கொண்டு போயிடுறேன். sin inverse a into dx மல்டிபிளை. இப்ப இன்டகிரேட் பண்ணு. இன்டகிரேட்டிங், ஏன்னா x dx ஒரு பக்கம் y dy ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண மாதிரி, ஏன்னா x y இங்க கிடையாது. இன்டகிரேட்டிங், இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் dy ஈக்குவல் டு இந்த பக்கம் sin இன்வர்ஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், x y தவிர மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதை வெளியில வச்சுக்கிட்டு இன்டகிரல் dx மட்டும் எழுதுனா போதும். இதான் இன்டகிரேட் பண்ண போறோம் x உள்ளது. இப்ப இன்டகிரல் dy அப்படின்னா வேல்யூ என்ன? இன்டகிரல் dyனா y. சரி, y. ரைட் சைடு sin இன்வர்ஸ் a அப்படியே இருக்கு. இன்டகிரல் dx அப்படின்னா வேல்யூ எழுத போறேன் x ஆ, இன்டகிரல் dx x. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறேன் c. ஓகேயா? இப்போ இந்த c வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இங்க வேல்யூ கொடுத்துருக்கோம். c வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் அப்ளை பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளை. இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது c வேல்யூ இதை அப்ளை பண்ணுவோம். x க்கு பதிலா 0, y க்கு பதிலா 1. when x equal to 0, y equal to 1 அப்ளை பண்றேன். y க்கு பதிலா 1, x க்கு பதிலா 0 போடும்போது ஃபுல்லா 0 ஆயிருமா? அப்ப c ன்னு இருக்கும். இப்போ c வேல்யூ 1 ன்னு வருது. c வேல்யூ 1 ன்னு அப்ளை பண்றேன். y equal to sin inverse a into x, c க்கு பதிலா பிளஸ் 1. இதுல இதோட புக் ஆன்சர் இருக்காது. புக் ஆன்சர் எப்படி இருக்கோ அது மாதிரி 2 ஸ்டெப் நான் செய்ய போறேன். புக் ஆன்சர் எப்படி சார் இருக்கும்னா, இங்க கொஸ்டின்ல சைன் இருக்கா, நம்ம இன்டகிரேட் பண்றதுக்காக தான் அந்த பக்கம் கொண்டு போய் சைன் இன்வெர்ஸ்னு மாத்தணும். அதனால சைன் இன்வெர்ஸ்ல இருக்கு. இது ஆன்சர் பாத்தீங்கன்னா சைன்லயே இருக்கும். அப்ப சைன்லயே இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சைன் இன்வெர்ஸை மறுபடியும் லெஃப்ட் சைடே கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடு கொண்டு போனாலும் இன்வெர்ஸ் மாறினுச்சு. ஸோ இந்த சைன் இன்வெர்ஸ் ஏ இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு 1 முதல்ல இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருக்கு. 1 இந்த பக்கம் தான் -1, y -1, y -1 ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் a into x. sin இன்வெர்ஸ் a into x. இப்ப மல்டிபிள் உள்ள எக்ஸையும் இந்த பக்கம் கொண்டு வா. வெறும் sin இன்வெர்ஸ் ஏன்னு இருந்தாலும் sin இன்வெர்ஸ் இந்த பக்கம் அதை கொண்டு வர முடியும். சரி, இந்த எக்ஸை மறுபடியும் டிவைல கொண்டு வா. y minus 1 by x equal to sin inverse a. இப்ப sin inverse மட்டும் அப்படியே அந்த பக்கம் வந்தா sin வந்துருமா? implies sin y minus 1 by x equal to அப்ப என்ன இருக்கும்? a. இங்க இருக்கிற மாதிரி sin மாடல்லே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். முதல்ல இன்டகிரேட் பண்ண முடியாது, இதை தனித்தனியா பிரிக்க முடியாதுங்கிறதுக்காக ரைட் சைடு கொண்டு போய் இன்வெர்ஸா மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் x dx y dy எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இன்டகிரேட் பண்ணியாச்சு. c வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1 வந்திருக்கு, அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ மறுபடியும் சைன் ஃபார்மட்லயே ஆன்சர் இருக்கு. அதனால என்ன செய்ய, சைன் இன்வெர்ஸ் a மட்டும் வச்சுக்கிட்டு முதல்ல பிளஸ்ல உள்ள இந்த பக்கம் கொண்டு வா, அடுத்து மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த பக்கம் கொண்டு வா. இப்போ சைன் இன்வெர்ஸ் இருந்தா சைன் வந்துடும். புக் ஆன்சர் எப்படி இருக்கோ அது மாதிரி. ஓகேயா? சரி, இது வரைக்கும் மட்டும் இருக்கட்டும். இப்ப அந்த சம்ம சொல்லு யாசினி, எந்த சம்ம? 10 பாயிண்ட் 10th sum சார். புரியல நடத்துறது எந்த எக்ஸசைஸ்ல?
sir. இப்ப நடத்துற எக்ஸசைஸ்ல எத்தனாவது செம்? 10th sem. 4th 10th sem. 4th 10th. அதாவது dx = tan square x plus y இருக்கதா? Yes, sir. சரி, அப்ப அது மட்டும் வேணா இல்ல இல்லன்னாக்க இருக்குதான் இல்ல அந்த செம் அடுத்த மாடல்ல வருமா? அதை நான் அனுப்பிடுறேன். இதுக்கு முன்னால வரைக்கும் நான் அனுப்பியிருக்கேன். dx = tan square x plus y க்கு முன்னால வரைக்கும் அப்படின்னா அது அடுத்த மாடல்ல வரும். அதை நான் அனுப்பிவிடுறேன். அது வரைக்குள்ள மட்டும் எழுதிக்க. நெக்ஸ்ட் அனுப்பும்போது நான் அதை அனுப்பிவிடுறேன். சரி, அது வேற மாடல்ல செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம நடத்தக்கூடிய மாடல்ல செய்யும்போது அது கொஞ்சம் கஷ்டம். tan square x plus y செய்யறது கஷ்டம், புரியுதா? அதே கொஞ்சம் வேற மாடல் இருக்கு, எடுத்து ஒன்று பார்க்க போறோம். அதுல செஞ்சோம்னா கொஞ்சம் சிம்பிளா வந்துடும். எப்படி வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்காக இதோட சேர்த்து அனுப்பியிருக்க மாட்டேன். அதை செம்ம அனுப்பிவிடுறேன். சரி, ஏடாம்பி யாராவது கேட்டானே சொல்ற தம்பி. சார் எக்ஸாம்பிள் சம் 13 14 15 அனுப்புங்க சார். ஏடாம்பி எக்ஸாம்பிள் 10.13 14 15 அனுப்புங்க சார். அது எல்லாமே அதான், அது எல்லாமே வேற மாடல். ஓகே சார். புரியுதா? இதே இதுல அது அனுப்பலைன்னா நான் அனுப்பிடுறேன். அது வேற மாடல்ங்கிறதுக்காக அது எல்லாம் ஒண்ணா அனுப்பிவிட்டுறேன். ஓகே சார். சரி, போதும். இது வரைக்கும் போய் கொஞ்சம் இது வரைக்கும் எழுதுனதை கொஞ்சம் காப்பி பண்ணி இன்னும் ஒரு இந்த மாடல்ல ஒரு 2 செம்ம 3 செம்ம தான் இருக்கு. பாக்குறோம் இல்லையா, வேரியபிள் செப்பரபிள் அப்படிங்கிறது. இதுல இன்னும் ஒரு 2 செம்ம 3 செம்ம தான் இருக்கு. என்ன, அதனால கொஞ்சம் அதை கூட அப்புறம் அடுத்த கிளாஸ் நடத்தி விட்டுருவேன். நீ பாட்டுக்கு எழுதும் போதே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கி புரியுதாங்கிறத பாத்துக்க. புரியுதா? இனிமே எழுதும் போது நான் சொன்னதை கேர்ஃபுல்லா செஞ்சுக்க. ஸ்மால் சி கேபிட்டல் சி எங்கே போடணும், நோட்ல போடும்போது ஒரே மாதிரி சி கொஞ்சம் பெருசா சி போட்டிருக்கோம். அப்ப இது கேபிட்டல் சின்னு மீதி கிடையாது. கேபிட்டல் சி வரக்கூடிய இடத்துல நானா மாத்தி இருக்கேன். அப்படி போட்டிருக்கேன் கேபிட்டல் சி வரக்கூடிய இடத்துல. அந்த இடத்துல நீ வித்தியாசம் தெரியுற மாதிரி நீ இப்போ எழுதிக்க. எக்ஸாம்லயுமே சரி, இங்கேயுமே நோட்லயுமே கேபிட்டல் சி வரக்கூடிய இடத்துல இது மாதிரி வித்தியாசம் தெரியுற மாதிரி, டிஃபரன்ஸ் தெரியுற மாதிரி போட்டுருக்கு. ஓகேயா? இது வரைக்கும் இருக்கட்டும், போதும். கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இன்னைக்கு டெஸ்ட் வேற இருக்கு, கொஞ்சம் எழுதி எல்லாருமே அனுப்பிடணும். இன்னைக்கே எழுதி அனுப்பணும். நாளைக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அது வேஸ்ட், சொல்லிட்டேன். இன்னைக்கே எழுதி அனுப்பிடுங்க. ஓகேயா? சரி, போகுது இது வரைக்கும். Thank you, sir. சரி.